ஓகே. அப்போ நல்லா டுடே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸ் வந்து மெத்தடாலஜியில் இப்போ உங்களுக்கு மெத்தடாலஜி லிட்ரேச்சர் வியூஸ் ஓகே தானே அது உங்களுக்கு? இப்போ நான் மெத்தடாலஜிலேருந்து காட்டுறேன். என்னோட அதுக்கு முதல்ல கிளாஸ் நான் மெத்தடாலஜியில் தான் படிப்பிச்சேன். ஓகே, இப்போ மெத்தடாலஜின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ ரீட் பண்ண பிறகு அதில் என்ன மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் எடுக்கிற சிஸ்டத்துக்கு ரிலேட்டடாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் அதில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? மெத்தடாலஜி அப்போ அதில் வந்து மேபி வாட்டர் ஃபால் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரேபிட் அப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாம். விளங்கிச்சா? மேபி இருந்துட்டு ப்ரோட்டோடைப் மாடல் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க தானே சிஸ்டம் அனாலிசிஸில்? ஓகே, சிஸ்டம் அனாலிசிஸில் அந்த மெத்தடாலஜிஸ் படிச்சிருக்கீங்க தானே? அப்போ அதில் என்ன மெத்தடாலஜிஸை சொல்கிறாங்க உங்களோட சூட்டபிள், உங்களோட சிஸ்டத்துக்கு எந்த சூட்டபிள்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் எந்த மெத்தடாலஜி. சரியா? தென் சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்க சொல்லியிருக்கேன், மேலே நான் ஒரு அல்கோரிதம் எடுத்துக்கிறேன், பிசி அண்ட் அல்கோரிதம் அண்ட் ஈஜின் ஃபேஸஸ் அல்கோரிதத்தோட என்ன மெத்தடாலஜின்றதை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, மெத்தடாலஜி என்ற சொல்லிட்டு அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எப்படி அது இந்த ரிக்வயர்மெண்ட் கலெக்ஷன், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, எப்படி சிஸ்டம் டெவலப் ப்ரோட்டோடைப் டெஸ்டிங், கஸ்டமர் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் இப்போ இந்த டிசைன் கோடிங் எல்லாமே பண்ணுறேன். அதான் ப்ரோட்டோடைப். அப்போ கஸ்டமர்கிட்ட கொடுத்தா அப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் என்ன சில டிசைன் கோடிங் டெஸ்டிங் எல்லாமே செய்கிறேன். அப்போ அதுகளை பற்றி இதில் டாக் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் கதைச்சிருக்கேன் இனிஷியலாக. ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இதில் இருக்க அந்த ஃபங்க்ஷன்கள் இருக்குதா இல்லையா? இதில் நான் சொல்லியிருக்க ஃபங்க்ஷன்கள் இருக்கா? இந்த உங்களோட ப்ரொஜெக்ட்ன்ற ஒரு 70-80 பேஜஸ் கிட்ட வரத்தானே வேணும் டாக்குமெண்டேஷன். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இதில் நான் என்னென்னத்தை பற்றி இதில் என்ன ரிக்வயர்மெண்ட் கலெக்ஷன்டா என்ன, ஃபீசிபிலிட்டி ஸ்டடிண்டா என்ன, டெவலப் த ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் என்ன, கஸ்டமர் ரிவ்யூண்டா என்ன, அதில் பற்றி இதில் சொல்லியிருக்கேன். விளைஞ்ச ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்பிங் மாடல். அப்போ ப்ரோட்டோடைப்பிங் மாடலில் இருக்க ஸ்டெப்ஸில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் பற்றி இந்த மேலே சொல்லியிருக்கேன். இந்த இருக்கு ப்ரோட்டோடைப், இந்த மெத்தட் இருக்குதா இல்லையா? அப்போ சரியா? அப்போ அதுகளை பற்றி நான் அதில் கதைச்சிருக்கேன். ரிக்வயர்மெண்ட்டை கெதர் பண்ணுறேன், குயிக்காக டிசைன் பண்ணிவிட்டு பில்ட் அ ப்ரோட்டோடைப் அண்ட் இவாலுவேட் பண்ணி திருப்பி அதை கஸ்டமருக்கு கொடுத்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் எடுக்கிறோம். அப்ரூவல் எடுத்த அப்புறம் யா சார் இப்போ இது வந்து பி மாடல்ல செய்யக்குள்ள தானே சார் இப்படி ப்ரோட்டோடைப் மாடல்னு காட்டணும். வாட்டர்ஃபால் மாடல்ல காட்டக்குள்ள இப்படி செய்ய தேவை. வாட்டர்ஃபால்ல இப்படி செய்ய நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். அது நீங்கள் எந்த மெத்தடாலஜியை சூஸ் பண்ண போறீங்கன்றது நீங்கள் ரீட் பண்ணுற லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் இருக்குது. அதில் சில ஆத்தர் சொல்லியிருப்பாங்க நான் இந்த மெத்தடாலஜியை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். விளைச்சா சில பேர் அஜைல் எடுத்திருப்பாங்க, சில பேர் வாட்டர்ஃபால் எடுத்திருப்பாங்க, சில பேர் ப்ரோட்டோடைப், விளைச்சா சில பேர் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே ஹம்சா? அப்போ அப்படி இப்போ சொல்கிறவங்கள புரியுதா என்ன நான் சொல்கிறேன்? நீங்கள் பி டயக்ராம் எடுத்து சுற்றி நீங்கள் அதுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன் செஞ்சுருக்கு. அப்போ நீங்கள் இப்போ லிட்ரேச்சர் வாசிக்கிற நேரம் அதில் ஓத்தர்ஸ் இப்போ 4-5 இவங்களோட ரிலேட்டடாக டாபிக் ரிலேட்டடாக வாசிக்கிறேன்னா அதில் ஓத்தர்ஸ் சொல்லியிருப்பாங்க என்ன மெத்தடாலஜியை தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் ரீட் பண்ண லிட்ரேச்சர் பேஸ்ட் ஆன் பண்ணி தான் இதெல்லாமே நான் செய்தது. விளைஞ்சா அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுகளில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி எழுதியிருக்கேன். ஓகே, எழுதினா பிறகு இப்போ இந்த சைட்டேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்கிறபடி அதில் என்னென்ன மெத்தட்கள் இருக்குன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெத்தடாலஜிக்ஸ்லாம் வரும் இது எல்லாமே. அப்போ உங்களோட இந்த நீங்கள் என்ன சிஆர்எம் சிஸ்டமாக செய்ய போகிறோம் நீங்கள் என்ன? அது இஆர்பி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். அப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வேறு என்னென்ன மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது என்றதை பற்றி நீங்கள் கதைக்கலாம். அப்புறம் அன்றைக்கு சொன்ன மாதிரி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு மாற வேற ஆட்கள் இருக்குதுன்னா அப்போ எப்படி அந்த ஆர்குமெண்ட் எப்படி நான் டேக்கிள் பண்ணுறேன்? கஸ்டமர் வந்து சிஸ்டம் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கஸ்டமருக்கு தானே செய்கிறேன். கஸ்டமருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் தான் நாம கொடுக்கணும். இப்போ அதுக்கு பார்க்க லிட்ரேச்சர் ரிவ்யூவில் அதுக்கு பார்க்க ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ட்ராபேக்ஸ், லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு பார்க்க ஏன்னு ட்ராபேக் மாதிரி சிஸ்டம் வந்துச்சுன்னா என்ன செய்யுது? அப்படி செய்யக்கூடாது. லிட்ரேச்சர் ரிவ்யூவாக கொஞ்சம் சரி பெட்டராக செய்யணும். அதுக்கு தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ ரீட் பண்ண சொல்கிறேன். விளங்கிச்சா? ஏன் சொல்லுங்கப்பா, ஏன்டா இப்போ இது ஃபைனல் வைவாவில் கேட்பாங்க என்ன சீன்னு சொன்னால் உண்மையாக லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்கிறதே ஹம்சா
அதிலும் பார்க்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்ன்றதுக்கான நீங்க ஏற்கனவே இருக்க ஒரு சிஸ்டத்தை செய்தா பிரயோசனம் இருக்காது. அவங்க கேட்பாங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்க ஆல்ரெடி இருக்க சிஸ்டம் தான். இப்போ ஓகே நீங்க கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யறேன்னு சொல்லலாம். ஏன் அதுல இருக்க எல்லாமே அட்வான்ஸா இருக்குது, ஏன் உங்களோட சிஸ்டம் இவ்வளவு அட்வான்ஸா இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் இவ்வளவுதான், அதால தான் நான் இவ்வளவு ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்தேன். விளங்கிச்சா? ஆனா நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க? அதான் நான் இப்ப அப்படி சொன்னா பரவாயில்லையா சார்? அப்ப அதுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ நான் எந்த பக்கத்துல எந்த இது சிஸ்டம்ல செய்யணுமா? லிட்ரேச்சர் ரிவ்யூ எந்த ப்ராஜெக்ட்ல செய்யணும்? செய்தா பெட்டர்ன்னு சொல்றேன். செய்யலாட்டி இஷ்யூ இல்லையா சார்? செய்யாட்டி இஷ்யூ இல்ல, பட் ஆனா கேட்பான். லாஸ்ட் டைம்லாம் லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் கேட்டிருந்தாங்க. விளங்கிச்சா? இப்ப நான் வைவா போன நேரம் லாஸ்ட் டைம் எல்லாருமே லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்திருந்தாங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து ரியலா இருக்கணுமா சார்? சும்மா கேக்குறேன். ரியலா இருக்கணும், அது ட்ரூ தான். அது கொஞ்சம் ரியலா இருந்தா தானே ஓகே. இல்ல அப்ப நான் ஒரு ஏற்கனவே ஒர்க்கிங் ஒரு நான் சிஆர்எம் நான் எந்த சிஸ்டத்துக்கு மாதிரி சிமிலர் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதுல எந்த சிஸ்டத்துக்கு பார்க்க கொஞ்சம் டிராபேக்ஸை நான் அதுக்கு போட்டு விட்டு செஞ்சு விட்டேன். விளங்கல. இப்ப நான் எந்த சிஸ்டத்துக்கு 100% ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே சரியா? லிட்ரேச்சர் ரிவ்யூலயும் 100% ஃபீச்சர்ஸ் இருக்கு. லிட்ரேச்சர் ரிவ்யூல போட்ட சிஸ்டம்லயும் 100% ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஃபீச்சர்ஸ் வந்து ஏண்டைக்கு கொஞ்சம் கூட. அப்ப அவர் போட்ட சிஸ்டம் மட்டும் அழிச்சு போட்டு எனக்கு ஏண்டைக்கு கொஞ்சம் கூட சிஸ்டத்தை அழிச்சு போட்டு அப்படி செஞ்சேன். உங்களிடம் பார்க்க கூட லிட்ரேச்சர் ரிவ்யூ போட்டிங்கன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க ஏன் இது மாதிரி செய்யலைன்னு சொன்னா நீங்க சொல்லணும். அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சரி. லாஸ்ட் டைம் அதான் எனக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்த பிரச்சனை. இல்லையா? அப்போ லாஸ்ட் டைம் எனக்கு கேட்டிருந்தாங்க ஜேன்ஸ் இவங்க அவங்கள்ட்டலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ரிக்வயர்மெண்ட் வெரி ஹையாக இருந்துச்சு. விளங்கிச்சா? அப்போ நீங்கள் அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற கொஞ்சம் அட்வான்ஸாக செய்யுது தானே. ஒரு செகண்ட் இயர் தானே இது அப்படியுமே நீங்கள் செய்கிறது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ப்ரொஜெக்ட் ஆரம்பம் தூ சிம்பிளாக இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்டை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. விளங்கிச்சா? இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் நல்லா நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்வான்ஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுகளையும் இன்க்ளூட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த ஃபீச்சர்ஸ் கூட உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கூடுதுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களோட ரிப்போர்ட்டிங் நல்லா வரும். ரிப்போர்ட்ஸ் தான் கூட அழகா வேணும். விளங்கிச்சா? ஓகே ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் ஓகே சார். இப்போ ரிப்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாதிரி நிறைய மாதிரி வார மாதிரி செஞ்சா கொஞ்சம் ஷேப்பா இருக்கும் இல்லையா? ஷேப் அதான் முக்கியம். அதை தான் அங்க பார்ப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட்டிங் தான் அங்க முக்கியம். ஓகே ஓகே சார். ஓகே அதை அங்க கன்சிடர் பண்ணுவாங்க. யார்? சாம்சங் J1 சார். ஐ அம் பிருந்தா. பிருந்தாவா? ஓகே. இப்போ நாங்கள் மெத்தடாலஜி தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிருந்தா. அப்படி எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்ப நீங்க முதல்ல இது பார்த்தீங்களா? அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? சிக்னல் பிரச்சனை சார். கொஞ்சம் கிளியரா கேக்குது இல்ல நீங்க கதைக்கிறது. ஓகே ஓகே. இப்ப கதைக்கிறது கேக்குதா? கேக்குது சார். இதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே. நான் வீடியோஸ் பார்த்தீங்களா? இதுல நாங்க அப்லோட் பண்ணது ஃபைனல் ப்ராஜெக்ட் லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கு யூடியூப் சேனல்ல. ஓகே சார். அப்ப அதுல இப்ப நான் முதல் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யணும், எப்படி இன்ட்ரோடக்ஷன் செய்யணும்லாம் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல போய் பாத்தீங்கன்னாலும் ஓகே. இப்ப மெத்தடாலஜிஸ் பார்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கிளியரா? அவ மெத்தடாலஜிஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்ப நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி போகுது? போகுது செய்துட்டு இருக்கேன் சார். இன்னும் முடியல. இப்ப என்ன கொஞ்சம் அட்வான்ஸா செய்யணும். ஓகே. இப்போ அதான் இப்போ ஹம்சாக்கு சொல்லியிருந்தேன். ஹம்சா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன ஹம்சா செய்றீங்க? அப்போ கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸோட நல்லா செய்தீங்கன்னா தான் நல்லதான். ஏன்னா நல்ல ஃபீச்சர்ஸோட செய்தீங்கன்னு சொன்னா அது ஓகே, அக்செப்டபிளா இருக்கும். ஆளும் டூ பேடாகவும் செய்யாங்க. ஓகே. இப்போ நீங்க இப்போ செகண்ட் இயர் ஃபைனல் தானே, வேற இது ஃபைனல் செமஸ்டர் தானே. அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அவங்களே இன்னும் 1 வருஷம் படிச்சிங்கன்னு சொன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கிடைச்சிடும், பிஎஸ்சி. அப்ப அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றவங்கள விளங்குதா ஹம்சா?
அப்ப இப்ப நான் பிருந்தா இதுல சொன்னது என்னன்னு சொன்னா மெத்தடாலஜிஸ் எப்படி சூஸ் பண்றேன்னு சொல்லி இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க தானே சிஸ்டம் அனாலிசிஸ்ல மெத்தடாலஜிஸ் எல்லாம் ம் அதுகள் வந்து இப்ப நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸை ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல இருக்கு என்ன மெத்தடாலஜிஸ் உங்களோட சிஸ்டங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது வேறு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார்மசி சிஸ்டம் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன மெத்தடாலஜிஸை அவங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆத்தர்ஸ் ஒவ்வொரு மெத்தடாலஜிஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் வாட்டர் ஃபால் மெத்தட் சில பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க ரேபிட் அப்ளிகேஷன் சில பேர் ப்ரோட்டோடைப் சில பேர் வந்து வி மாடல் வி ஷேப்ஸ் அப்போ அதெல்லாம் சூஸ் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள்லாம் லிட்ரேச்சர் ரிவ்யூ சுவாசிக்கிற நேரம் அதில் இருக்கும் எது பெஸ்ட் மெத்தடாலஜிஸ் அப்போ நீங்கள் அதுகளை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும் மெத்தடாலஜிஸ் அப்ரோச்சஸில் நான் மேலே நீங்கள் என்ன அல்கோரிதத்தை ஃபைன் பண்ணியிருக்கிறீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூவில் அண்ட் அதுக்கு சூட்டபிளான இது ப்ரோட்டோடைப் மாடல்ஸை பற்றியும் நீங்கள் கதைக்கலாம் சரியா அதுக்கேற்ற மாதிரி மெத்தடாலஜிஸை நான் என்ன சூஸ் பண்ணுறேன் தென் அதில் இருக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது requirement collection feasibility study develop prototype testing customer review இதெல்லாம் வந்து என்னது இதுல இருக்க மெத்தட்ஸ் அப்ப இதுகளை பத்தி நான் என்ன செய்யிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே அப்புறம் இந்த விளங்குதா ஓகே ஓகே சார் ஓகே ஓகே அப்ப அதுகளை பத்தி இப்போ ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப் மாடல்ஸ் அப்போ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்கள் இருக்குது இதில் இருக்க என்னென்ன ஸ்டெப்ஸ்கள் இருக்குன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபண்டமெண்டல் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் டிடக்ஷன்ஸ் அனாலிசிஸ் பில்டிங் அப் த அண்டர்லைனிங் ப்ரோட்டோடைப் ஆடிட் ஆஃப் த ப்ரோட்டோடைப் ரீகன்சிடர் அண்ட் அப்கிரேட் த ப்ரோட்டோடைப் அதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே தென் ஃபேஸ் ரெகக்னிஷன்ஸ் மெத்தட் அப்போ நான் அடுத்த டாபிக் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன் மெத்தட் அதில் என்னென்ன டைப்ஸான ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது ஒன்று பேட்டர்ன் ரெகக்னிஷன் நியூரல் சிஸ்டம்ஸ் சரியா அடுத்த பிசி விஷன் அப்படியான டைப்ஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது அதில் பற்றி சொல்லலாம் ஓகேவா ஓகே அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் என்னென்ன விளங்கல என்ன சொன்னீங்க சார் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன வித்தியாசமான ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு தானே அதுல பத்தி கதைக்கலாம் அப்படின்னா அது டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃபரெண்ட் சிஸ்டம் எஸ் அதுல என்னென்ன மாதிரி இருக்குது அதுல நான் அதுக்கு பிறகு நீங்க சொல்லலாம் இந்த சிஸ்டத்துல எது இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு எது நல்ல சொல்லி கதைக்கணும் விளங்கிச்சா இப்ப இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க இல்ல சார் நீங்க அந்த சிஆர்எம் அந்த இன்வென்டரி சிஸ்டம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்றீங்களே நீங்க எதை சொல்றீங்க அது ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் எது சொல்றீங்களா இல்லாட்டி ஒரு அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இப்ப ஃபேஸ் ரெகக்னிஷன்ல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ரெகக்னிஷன் இப்படி கணக்கு டைப்ஸ் இருக்கு தானே அதே மாதிரி இஆர்பி சிஸ்டம் அல்லது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல டிஃப்ரெண்ட்கள் இருக்கலாம் ஆல்ரெடி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அதை நீ ஸ்கிப் பண்றலாம் பண்ணலாம் அது ஓகே தானே ஒரு ஆர்கனைசேஷனுக்கான பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் தானே அப்ப நான் இதுல அதை பற்றி காய்ச்சிருக்கேன் அதுல ஃபேஸ் ரெகக்னிஷன்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் இருக்குன்னு காய்ச்சிருக்கேன் 2D வெர்சஸ் 3D வெர்சஸ் 3D வீடியோ அண்ட் 3D மல்டி மாடல்ஸ் விளைச்சா அதில் பற்றி கதைச்சிருக்கேன் அதுக்கு பிறகு ஃபேஸ் ரெகக்னிஷன்ல பேசிக்காக ஒரு 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு ஹாலிஸ்டிக் மேட்ச் இதெல்லாம் வந்து இதில் நான் ஃபைன் பண்ணேன்னு சொன்னால் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் இருக்குல்ல அதில் ரீட் பண்ணுற நேரம் தான் எனக்கு இந்த தியரிஸ் எல்லாமே கிடைச்சிச்சு ஹாலிஸ்டிக் மேட்சிங் மெத்தட்ஸ் ஃபீச்சர் பேஸ்ட் அதாவது ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணுற மெத்தட்ஸுகள் ஹாலிஸ்டிக் மேட்சிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் பண்ணி வந்துச்சு சரியா டெம்ப்ளேட் மெத்தட்ஸ் அப்படி சில ரெகக்னிஷன்ஸ் மெத்தட்ல ஃபைன் பண்ணேன் ஓகே ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்ரோச்சஸ் இருந்துச்சு இதெல்லாமே வந்து என்னதுல இருந்துச்சு லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ்ல ஓகே நான் சொல்றது ஓகே தென் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்க அப்ப இந்த ஹைபிரிட் மெத்தட்னு சொல்லி இருந்துச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வெர்ஷன் அப்ப அதில் பத்தி கதைச்சேன் ஓகே அதுல இருக்க ட்ராபேக் சொல்லணும் ஏன் ஹைபிரிட் மெத்தட்கள் எடுக்கலாம் 3D எடுக்கலாம் ஏன்னா 3D எடுக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு ஹையர் காஸ்ட் வரும் அண்ட் லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வேணும் அதால அந்த மெத்தட் சூட்டபிள் இல்லை எல்லாம் டாக் பண்ணினேன் இதுல விளைச்சா ஓகே ஹம்சாக்கு குழப்பமா இருக்கா இது குழப்பமா இருக்கு இப்ப நான் வந்து எப்படி பெஸ்டா செய்யறதுன்னு யோசிக்கிறேன்
அப்ப நீங்க அது இதுக்கு தான் நான் சொன்னேன், லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க ரீட் பண்ணாம லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் எங்க எடுக்கலாம் சார்? ஆர்டிக்கல் அதுக்கு தான் இதுல கூகுள்ல போனீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களோட ஹெடிங் ரிலேட்டடா இதுல டைப் பண்ணீங்கன்னு சொன்னா வரும். இப்ப பாப்போம் என்னது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். இல்ல ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இப்ப கூகுள் ஸ்காலர்ஸ்ல எடுக்கலாம். சில ஸ்டாக் இதெல்லாம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸா விளங்கப்படுத்தினா இதெல்லாமே ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் அடிச்சிட்டீங்க .pdf அடிச்சிங்கன்னு சொன்னா மேபி இதுல வரும். இதுல ஓகே ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் .pdf அடிச்சிங்கன்னா இதெல்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ் பாருங்க. ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல காலேஜ் பேப்பர்ஸ்கள் இந்த பாருங்க. ஸ்மார்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் விளங்குதா? இப்போ நான் காலேஜ் இதெல்லாம் நீங்க சைன் இன் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ இதை டவுன்லோட் பண்றேன்னா இப்போ சைன் இன் பண்ண தானே வேணும். ஓகே இதுல போனீங்கன்னு சொன்னா அதுல பத்தின ஃபுல் டாக்குமெண்டேஷன்ஸே இருக்கு. ஓகே இதுல நீங்க போயினீங்கன்னு சொன்னா இதுல நீங்க எடுக்கலாம். ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு செய்திருக்காங்க, என்னென்ன எல்லாமே இன்க்ளூட் பண்ணி விளங்கிச்சா. அப்ப இதுல போனீங்கன்னு சொன்னா இதுகள்ல எடுக்கலாம். இங்க பாருங்க என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இன் டைம் இப்ப அதுல பத்திலாம் காய்ச்சிருக்காங்க. பாருங்க லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் செய்திருக்காங்க பாருங்க. அதுல ஒரு சும்மாவே எல்லாமே இருக்கு இதுல விளங்கிச்சா. ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இதுல இருக்கு. லிட்ரேச்சர் ரிவ்யூ என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கு. நான் சொல்லி கொடுத்தேன்னா தான் இது எல்லாமே முன்னுக்கு இதே மெத்தட்ல நானும் செய்திருக்கேன். சரியா அதுல என்னென்ன இதே மெத்தட்ல செய்தாலும் சரி. அவங்களோட ஆர்கிடெக்சர்ஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ வாசிக்கணும் விளங்கிச்சா. ஆனா நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி அது இதே மெத்தட்ல செய்துட்டு பிறகு நீங்க எங்களுக்கு அங்க எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி காட்டணும் விளங்கிச்சா. இது எல்லாமே தந்திருக்காங்க. ஓகே இத பாருங்க. சரி சிலது இப்போ லாகின் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. சிலதுல நீங்க டைரக்டா எடுக்கலாம். இதுவும் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் தான். சிலது லிட்ரேச்சர் ரிவ்யூண்டா இருக்கும். ஓகே இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபுல்லாவே செய்திருக்காங்க. இது இல்ல இது வேற ஏதோ பேஸ்ட் ஆன் செய்திருக்காங்க. சாரி ஸ்காலருக்கு இது நீங்க கூகுள் ஸ்காலர்ல போயிட்டு சரியா ஆம்சா அதுல போயிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் எக்ஸாக்டா கிடைக்கும். இதுல போயிட்டு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிடிஎஃப் அடிச்சிங்கன்னா எல்லாமே வரும். என்னென்ன ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது விளங்கிச்சா. பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே இதே பாருங்க இதான் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் சொல்றது. ஓகே இங்க பாருங்க ஆஸ்திரேலியன் ஜேர்னல் ஆஃப் பேசிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் சொல்லி இருக்கு. இது அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஃபைன் பண்ண பேப்பர்கள் விளங்கிச்சா. அவங்க அப்படி ஒரு சிஸ்டம் செய்திருக்காங்க. சரியா அதுல என்னென்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த சிஸ்டம் அப்படி டெவலப் ஆயிருக்கு. இதுல எல்லாம் நீங்க இதுல ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க மெத்தடாலஜின்னு சொல்லி ஒரு பார்ட் தந்திருக்காங்களா இல்லையா விளங்கிச்சா. பேர் என்ன சார் டாக்குமெண்ட் எது அது என்ன எழுதிருக்கு சார் அதுல? இதுலயா இதுல இருக்கு அப்ரோச் டு பில்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ். இல்ல நான் இதுல போயிட்டு என்ன அடிக்கணும் கூகுள் ஸ்காலர்ஸ்ல போயிட்டு சரியா அதுல போயிட்டு இப்ப நீங்க ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அடிச்சீங்கன்னு சொன்னா அதுல வரும் பாருங்க RFID பேஸ்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் விளங்கிச்சா. அப்போ ஒன்று தந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இதுல இருக்க பெஸ்ட் அப்ரோச்சஸ் எடுத்து தான் நீங்க செய்யணும். ஒவ்வொரு சிஸ்டத்துல ஒவ்வொரு அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையா. சரியா இதுல ஒவ்வொரு அப்ரோச்சஸ் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையா. அப்ப அதுகளை நீங்க எடுத்து செய்யணும். இப்ப நான் சொல்றேன் விளங்குதா பிருந்தாவுக்கு விளங்குதா. இங்க பாருங்க கணக்கு இருக்குது. இதுல போனீங்கன்னு சொன்னா கணக்கு இருக்குது. இங்க பாருங்க அப்ப அதுகள்ல 2-3 ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஒரு 4-5 எடுத்து. ஆனா லிட்ரேச்சர் ரிவ்யூ உங்களோட சிஸ்டத்துல பார்க்க ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ கொஞ்சம் லோவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப விளங்கிச்சா
என்னன்னு சொன்னா அவங்க முதல்ல வந்து அங்க வைவாவில் என்ன செய்வாங்கன்னா முதல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூ வாட்ச் பார்ப்பான். அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல இருக்கிறதுன்னு பார்க்க உங்களோட சிஸ்டம் பெஸ்டா இருக்கான்னு தான் பார்ப்பான். இப்ப அம்சா நான் சொல்றவெல்லாம் ஈச்சா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னா சரி. நான் சொல்றவங்கள விளாங்குதா? இப்ப ஆகலும் டூ மச்சான லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் எடுத்தீங்கன்றாலும் கஷ்டமான மாதிரி அது மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ணல அது உங்களால விளங்கிச்சா? அது டிஃபிகல்ட் தானே. அப்ப உங்களோட சிஸ்டத்துல பார்க்க லோவரா இருக்க லிட்ரேச்சர் ரிவ்யூஸை ஒரு 5 எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த அதிலும் பார்க்க பெஸ்டா செய்திருக்கீங்கன்னு காட்டினாலே காணும். 5 வேணுமா சார்? ஒரு 5 ஒரு 10 உண்மையா ஆக்சுவலா 10 சரி செய்யணும். ஏன் நீ கஷ்டமா 5 எடுத்து அவர் 5 பேர்ட்ட லிட்ரேச்சர் ரிவ்யூ போட்டு சும்மா அடுத்தடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஏண்ட நான் எழுதி போட்டா சரி தானே சார்? உங்களோட எப்படி சிஸ்டம் வரப்போகுது என்ற பத்தி நீங்க கதைக்கணும் மங்காளைக்கு எப்படி பெஸ்டா வருதுன்னு சொல்லி விளங்கிச்சா? அப்ப அதுல பத்தி கதைக்கணும். அது பிறகு இப்போ உங்களோட சிஸ்டத்துல நீங்க செய்யற நேரம் ஆல்ரெடி உங்க இஆர்பி இது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருக்க ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் வித் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ் என்னென்ன. ஓகே, இப்போ நான் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் செய்த நேரம் லைட்னிங் லெவல்ஸ், கோர்ஸ் டிஃபரன்சஸ், சேஞ்ச் இன் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்ட் என்னது இமேஜ் குவாலிட்டி அண்ட் இமேஜ் சைஸ் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள், ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ். அப்போ இதெல்லாம் மெயின் ஃபேஸ் ரெக்கக்னிஷன்லேருந்து ப்ராப்ளம். அதுக்கான சொல்யூஷனாக தான் என்ன ஃபைன் பண்ணேன்னு சொன்னால் இந்த அல்கோரிதம் such as the PCA post completion and சொல்லி ஒன்று இருக்குது சரியா. பிரின்சிபல் கம்போனன்ட் அனாலிசிஸ் அண்ட் அல்கோரிதத்தை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம் இல்லாத சார்ட் அவுட் பண்ண விளையாச்சா. அப்ப அது மாதிரி நீங்க உங்களோட அல்கோரிதம் என்னத்தை யூஸ் பண்றீங்க, அந்த அல்கோரிதத்தை யூஸ் பண்ணபடியே உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது அதுல பத்தி நீங்க சொல்லணும். அது ஆல்ரெடி இருந்த டிராபேக்கு உங்களால சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்குதா சரியா. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? அதாவது உங்களோட சோர்ஸ் உங்களோட கோட் வந்து கொஞ்சமா இருக்கணும், பட் அதோட இது மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கணும். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ சில பேருக்கு இப்போ ஒரு பேஜ் எஃபிஷியண்டா இருக்கணும் விளங்கிச்சா. அப்ப அதுகளை பத்திலாம் நீங்க கதைக்கலாம். ஓகே, அப்ப அதுகளை பத்தி நீங்க இதுல கதைக்கலாம். ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வித் அதுகளை பத்தி சரி உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல என்னென்ன செய்யலாம். அப்போ பாருங்க உங்களோட ப்ராப்ளம் என்னென்ன, நீங்கள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸிஸ்டிங் இருந்த ப்ராப்ளங்கள் என்னென்ன செய்கிற டைமில் ஒரு அதில் இருக்க ரியல் ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு நான் அல்கோரிதத்தை வச்சு நான் இதில் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சரியா. சூஸ் அன் அல்கோரிதம் ஃபார் த சிஸ்டம். அப்போ அதுக்கு நான் என்ன அல்கோரிதத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு நான் என்ன அல்கோரிதத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் என்றதை பற்றி நான் இதில் கதைச்சிருக்கேன். கிளியரா? அப்போ என்ன அல்கோரிதம் ஈஜின் ஃபேஸஸ் அண்ட் பிரின்சிபல் கம்போனன்ட் அனாலிசிஸ். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு என்ன அல்கோரிதத்தை யூஸ் பண்ணுறீங்க என்ற பற்றி அதில் கதைக்கலாம். உடனே அது யாருக்கு ஃபைன் பண்ணா, அதை ஃபர்ஸ்ட்டாக யார் கண்டுபிடிச்சா என்று சொல்லிட்டு பிறகு அதுகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஈஜின் ஃபேஸஸ் அண்ட் டைம்லாம் காடு. அதே மாதிரி உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு அல்கோரிதங்கள் இருக்குமா இல்லையா. ஓகே, அதுகளை பற்றி நீங்கள் கதைக்கலாம். ஓகே, குழப்பமா? பிருந்தா கிளியரா உங்களுக்கு? இப்போ அதுல பத்தி தான் இதுல கதைச்சிருக்கேன். இது எல்லாமே நான் ஆக்சுவலா லிட்ரேச்சர் ரிவ்யூ பேஜஸ்ல இருந்து எடுத்தேன். லிட்ரேச்சர் ரிவ்யூ பேஜஸ்ல இருந்து இது எல்லாமே எடுத்தணும். நீங்க ஒரு 5 நீங்க ரீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மெயின் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கிச்சா யார் வஹாப்? ஓகே, ஸ்டார்ட். இப்போ நான் உங்களுக்கு இது நாங்கள் 2 பேரும் மெயிலே தாங்க ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணி விடுறேன். அப்போ இந்த ஃபார்மேட்ல நீங்க எனக்கு செய்தீங்கன்னாலே சரி. அப்போ உங்களுக்கு இதை வாட்ச் செய்ய உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் தானே. ஓகே பிருந்தா, நான் இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புவா இல்லாட்டி எப்படி அனுப்பு சார்? நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் சரியா. ஓகே சார். ஹூ இஸ் ஹேன்? ஹலோ ஹலோ. ஓகே வஹாப். சரி, அப்ப இதெல்லாம் வந்து நான் என்ன சரிக்கேன் ஸ்டார்ட். இப்போ நீங்க தனுஷ்காங் க்ளோடியோட கதைக்கிறது இல்லையா வஹாப்? கதைக்கிறது சார். ஏன் சார்? இல்ல, அவங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றதுல ஃபைனல் ப்ராஜெக்ட்டை தான் பார்த்தேன். தெரியல சார்.
ஆஹா பேசிட்டு தான் நான் கடைசி கிளாஸ்க்கு போறோம் 2 நாள் போறோம் பேசினேன், அதோட பேசல. ஆஹா இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணல தான் கேட்டேன் என்ன மாதிரி. ஓகே ஓகே தென் ரீட் த ட்ரைனிங் செட் ஆஃப் எண்ட் டு எண்ட் இமேஜ். இப்போ இது இமேஜ் ஒன்று செட் பண்ணால் அந்த அல்கோரிதம் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. சரி, எந்த அல்கோரிதம் அப்படி ஒர்க் அவுட் அதே மாதிரி உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அல்கோரிதம்ஸ் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும் இல்லைச்சா வஹாப்? அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. குழப்பமா இருக்கா இது? இல்லை சார். ஓகே, அடுத்த வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி காய்ச்சிருக்காங்க. என்ன ஒரு மெத்தட் நியூரல் நெட்வொர்க்லேயே நாங்கள் செய்யலாம்ன்றதை பற்றி காய்ச்சிருக்கோம். சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் சிஸ்டம் ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் டயக்ராம் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். உங்களோட சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுது. இப்போ நீங்கள் இஆர்டி டயக்ராம் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இப்போ நீங்கள் எல்லாம் இதெல்லாம் இதில் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாமே இதில் இருக்கும்னு சொன்னால் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பரில் இருக்கும். ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அது எல்லாமே வந்து என்ன செய்யிருக்கும். ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு சாம்பிள் இஆர்டி டயக்ராம் எல்லாம் போட்டிருப்பாங்க. விளங்கிச்சா? ஒரு ஃபங்க்ஷனல் டயக்ராம் போட்டிருப்பாங்க கம்ப்ளீட். இது ஒரு இந்த சிஸ்டம் அப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நான் ஒரு ஃபங்க்ஷனல் டயக்ராம் போட்டிருக்கேன். பின்னுக்கு எல்லாம் காட்டுறேன். ஓகே, இதை பாருங்க. ஒரு கஸ்டமர் வராரு, ஏடிஎம் கிட்ட வந்து கார்டை இன்சர்ட் பண்றாரு. ஏடிஎம் கிளைண்ட்ல போட்டோக்கு பிறகு முதல் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரோசஸ் வருது. அதுக்கப்புறம் வேலிட்னு சொல்லிச்சுன்னு சொன்னா ஒரு 6 டிஜிட்ஸ் பின் கேட்குது. இது ஒரு 2 phases. இஃப் மோர் தென் 2 phases என்ன செய்யுது, கார்டு ரிஜெக்டட் ஆகுது. ஓகே, வேலிட்னு சொன்னா 6 டிஜிட்ஸ். நார்மலா 4 டிஜிட்ஸ் இருக்கு, நான் இதுல 6 டிஜிட்ஸ் சொல்லியிருக்கேன். 6 டிஜிட்ஸ் கேட்குது. அப்ப 6 டிஜிட்ஸ் கேட்டுச்சுன்னு சொன்னா அப்ப நான் 6 டிஜிட்ஸ் ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னா 4 டிஜிட்ஸ் பார்க்க 6 டிஜிட்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி, அட்டாக்கிங் ப்ராபபிலிட்டி என்னது குறைவா இல்லையா? காம்ப்ளெக்சிட்டி கூட. அப்ப ஒரு ஹேக்கர்ஸால அதுகளை எடுக்கலான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 டிஜிட்ஸ் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. கிளியரா? அப்போ 6 டிஜிட்ஸ் பின் நம்பர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வின் பண்ணி அதுவும் கரெக்டுன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணுது. கிளியரா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் காசை வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகேன்னு சொன்னால் உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து என்ன நடக்கும், ப்ரோசஸ் ஆகும். இது அக்கௌண்ட் டேட்டா பேஸ் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. இல்லைங்களா? இது ஒரு இதை சொல்கிறது என்ன, ஃபங்க்ஷனல் டயக்ராம்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், complete functional diagram for the face recognition system. ஓகே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சா? அதைத்தான் இதுல சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுல 6 டிஜிட் பின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். why I suggest அதில் பற்றி இல்லை சொல்லணும். 6 digit pin is reducing the probability of attending the fake pin. விளங்கிச்சா? The entered it is the correct, then the system will check with the database and get the approval from the database to access the account. If the pin is incorrect, the card will be rejected. Now the customers get two-way authentication done and got chance to do their work, and the backend system is totally based on the encryption formula for the hacking security, and customer can ensure no one can interfere with the account detail and transactions. அதுல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இதுல? ஓகே, அதில் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இது தான் என்ன சொல்கிறோம், ஃப்ளோ சார்ட் சொல்லியிருக்கேன். ஃப்ளோ சார்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே? அப்போ இது எல்லாமே நீங்கள் ஒரு இஆர்பி சிஸ்டம் நீங்கள் இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்கிற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஃபங்க்ஷனல் டயக்ராம்ஸ்கள், ஃப்ளோ சார்ட்டுகள் இது எல்லாமே போடணும். விளையிச்சா? இதுக்கு எந்த பாட்டுக்குள்ள போடணும்னா மெத்தடாலஜி பாட்டுக்குள்ள போடணும். விளையிச்சா? ஓகே, ஸ்டார்ட் கார்ட்டை ஸ்வெப் பண்ணுறது. ஸ்வெப் பண்ண அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன் நடக்குது. சரியா? இஃப் மோர் தேன் 1 ஃபேஸஸ் சொன்னால் டெம்பரரிலி பிளாக்ட் அக்கௌண்ட்டை பிளாக்ட் ஆகிடும். விளையிச்சா? நோ இல்லை 1 ஃபேஸஸ் தான் சொன்னால் என்ன செய்யும், பிசிஏ பேஸ் ரெக்கக்னிஷன் பண்ணி எஸ் சொல்லிச்சுன்னு சொன்னால் ரெக்கக்னைஸ் ஆகும். இல்லை நோன்னு சொல்லிச்சுன்னா ரிஜெக்ட் ஆகி என்ன செய்யும்னு சொன்னால் திருப்பி ஸ்வெப் பண்ண சொல்லும், திருப்பி கார்டை இன்சர்ட் பண்ண சொல்லும். விளங்கிச்சா? இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு எஸ் சொல்லிச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன 6 டிஜிட்ஸ் பின் கேட்கும். விளங்கிச்சா? 6 டிஜிட்ஸ் பின் வந்து கரெக்ட்னு சொல்லிச்சுன்னு சொன்னா பாருங்க இதுல தந்திருக்காங்க பாருங்க, இனிஷியலைஸ் டு கீப் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், எத்தனை டைம் நீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க. இஃப் மோர் தேன் 3 times பாருங்க இதுல சொல்லியிருக்கு. இப்போ நீங்க வந்து பாருங்க 3 times பார்க்க குறைவு,
சரி இப்போ பார்க்கும் இப்போ நீங்கள் மோர் தென் எத்தனை டைம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் வந்து மேட்ச் பண்ணிச்சுன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் மேட்ச் பண்ணிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட டிரான்சாக்ஷன் ப்ரொசீஜ் ஆகும். பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலைன்னு சொன்னால் என்ன செய்யும், திருப்பி என்டர் பண்ண சொல்லும். ஆனால் அப்படி எத்தனை டைம் நீங்கள் செய்யலாம், 3 டைம் தான் செய்யலாம். ஓகே, இல்லை அப்படி 3 டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், டெம்பரரி என்ன செய்யும், அக்கௌண்ட் இஸ் டெம்பரரி பிளாக் அண்ட் தி யூசர் இஸ் நோட்டிஃபைடுக்கு அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் அண்ட் எண்ட் ஆகும். இது உங்களுக்கு குழப்பமா இருக்கு நான் சொன்னது. ஒரு இதே உங்களோட சிஸ்டத்துக்கு நீங்க செய்யணும். இது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்க செய்யணும். இது இது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்காது சார். இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்காது. இப்ப நான் ஒரு இப்படி கொஞ்சம் ஹார்டா படிப்பிச்சவா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது. அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், இது உண்மையா ஒரு பிஎஸ்சி லெவல் ப்ராஜெக்ட் தானே. அப்போ ஆனா இந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூல ஃப்ளோ சார்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா நீங்க டெம்பரரியா கூகுளே கூட அடிச்சு பார்க்கலாம். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோ சார்ட். ஓகே, இங்க பாருங்க ஃபுல்லா நல்ல இன்டகிரேட்டட் ஆன இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, அதே வச்சு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செய்யும். ஓகே, அப்போ உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செய்யும். நீங்க பாருங்க சும்மா வந்து தந்திருக்காங்க, ஸ்டோர் ஆர்டர் குவான்டிட்டி, ஆர்டர் ரேட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட சிஸ்டம் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செய்யும். ஓகே, குழப்பமா இருக்கா, டஃபா இருக்குதா, நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், நான் செய்யற சிஸ்டம் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் தான். ஆனா இது அவ்வளோ டீப்பா இல்லையே சார். காசு டெய்லி சேல்ஸ் இருக்காது. அப்ப நீங்க வந்து எதுல பார்க்கலாம்னு சொன்னா அவ்வளோ டீப்பா இருந்தா அதுக்கு தான் சொல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல ஃப்ளோ சார்ட்லாம் இருக்கும். அதுல சொல்லியிருப்பாங்க அப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. விளங்கிச்சா? அப்ப அதுகளை நீங்க உங்களோட சிஸ்டத்துக்கு நீங்க போடலாம். விளங்கிச்சா? ஏன்னா நீங்க அங்க உங்கள்ட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற நேரம் பிறகு நாங்க சொல்லி தரையில நீங்க சொல்லலாம் தானே, இப்படி எல்லாம் படிச்சு கொடுக்கல இப்படி செய்ய சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ அதுக்கு தான் நாங்க சொல்றோம் இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ இவ்வளவும் நீங்க ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களோட ஓரளவுக்கு நல்ல ப்ரொஜெக்டா இருந்துச்சுன்னா தே கேன் அக்செப்ட் இட். ஓகே, ஆகலாம் லோ லெவல்ல செய்யல தான், நீங்க சாஃப்ட்வேர் எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே, ப்ரோக்ராமிங் லெவல்ஸ் எல்லாம். அப்ப அந்த லெவலுக்கு செய்யணும். அப்ப அது அப்ப இந்த நீங்க எப்பயும் வந்து ஒரு டயக்ராம் இல்ல ஃப்ளோ சார்ட்டோ அல்லது ஃபங்க்ஷனல் டயக்ராம் போடுறீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் செய்யணும். பாத்தீங்களா, அடுத்த ஸ்டேட் சார்ட் டயக்ராம் வந்து போட்டிருக்கேன். விளங்கிச்சா? ஓகே, என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஸ்டேட் சார்ட் டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, உங்களோட இத மெயில் பண்றீங்களா எனக்கு? ஓகே ஷூரா மெயில் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஏண்டல சார் இப்ப இப்படிதான் நீங்க அப்ப காட்டினீங்க நம்ம டேட்டா ஃப்ளோ உண்டு, அதுல கார்ட் ஸ்வைப் ஆகுது. இதுல வந்து அது லாகின் ஸ்கிரீன் போயிட்டு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்ல போட்டு லாகின் ஆகி அதோட அது இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்க டேட்டா ஃப்ளோல காட்டணும். இப்போ நீங்க அப்படியும் காட்டணும். அது அந்த இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் அப்படி காட்டணும், அப்படி ஒர்க் அவுட் ஆகுது. விளங்கிச்சா? சரியா? இது செய்தா என்ன நடந்து ஒரு சிஸ்டத்துல இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், எல்லாம் அப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுன்னு காட்டும். விளங்கிச்சா? அப்ப அப்படி காட்டணும். இந்த அப்படி கட்டாயம் இருக்கும். அப்படி என்ன அப்படி செய்ய மாட்டாங்களா? ஒரு சிஸ்டம் செய்யறா முதல் ஒரு டயக்ராம் பண்ணுவாங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்ப நான் சொல்ற வகை விளங்குதா உங்களுக்கு? அது எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி. விளங்கிச்சா? அப்ப நான் டயக்ராம் செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு ரெண்டு பாக்குறீங்களா? ஓகே, அடுத்து நீங்க அட்மின் பேனல் போடலாம், கஸ்டமர் பேனல் போடலாம். விளங்கிச்சா? அதெல்லாம் போட்டு செய்யலாமா இல்லையா? டேட்டா ஃப்ளோலயா? டேட்டா ஃப்ளோல இல்ல உங்களோட இதுல சிஸ்டத்துல நான் சொல்றேன். அட்மின் பேனல் அதெல்லாம் போடுறேன் சார். அட்மின் பேனல் போடுறேன். அது ஒரு இது சொல்றது என்ன, அது பட்டன் போட்டு அதுல இருந்து அந்த பேஜ் மாறும்.
ஆஹா கஸ்டமர்ஸ் கிளிக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு வேற ஒரு இது ஃபார்ம் ஒன்று திறந்து ஆஹா அதுல இருந்து டீடைல்ஸ் கஸ்டமர் டீடைல்ஸ் வரும். மற்றது இன்வென்ட்ரி போட நம்ம வேற ஒரு ஃபார்ம் திறப்படும். ஆஹா அப்படி இருக்கு. ம்ஹும். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்புவா சார், நான் என்ன செய்ய பார்க்குறேன். ஓகே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அனுப்பி விடுங்க, நான் பாக்குறேன், பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். இன்னைக்கு நைட் நான் இதை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் ஃபுல்லா. ஓகே சார். ஓகே அப்போ இது அப்படி பாருங்க, இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அப்படி இந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஏடிஎம் விளங்கிச்சு. அதை இது சொல்றதுன்னா ஸ்டேட் சார்ட் டயக்ராம்னு சொல்லுவோம். முதல்ல சொன்னது என்ன இஆர், இது வந்து சொல்லுவேன் ஃப்ளோ சார்ட், மேலே சொன்னதுன்னா ஃபங்க்ஷனல் டயக்ராம். இப்படி நீங்க கணக்கு டயக்ராம்ஸ் எல்லாம் மெத்தடாலஜி பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது என்னது ரிலேஷன்ஷிப் டயக்ராம், இது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் செக் அக்கௌண்ட் டைப். அதுல என்ன இருக்கு, அக்கௌண்ட் டைப் ரெண்டு இருக்கு, கரண்ட் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்டா. விளங்கிச்சா. பின் நம்பர் பிளாக் ஆகுது அப்படி, வெரிஃபை பண்ணுது அப்படி, இதை டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் நான் ஒரு இதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸுக்கு இடையான ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்குது. விளங்கிச்சா. அதில் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் ஆஃப் என்ரோல் பண்ணுறது, இப்போ இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனை எப்படி என்ரோல் பண்ணுறேன் அதுக்கு ஒரு இது காட்டியிருக்கேன். இந்த டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி. விளங்கிச்சா. ஸ்டார்ட் பண்ணி கேப்சர் இமேஜ் பண்ணி ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது. இப்போ டிடெக்ட் ஆகி எஸ்ன்னு சொல்லிச்சுன்னா இமேஜ் ப்ரோசஸ் ஆகும், நோன்னு சொல்லிச்சுன்னா திருப்பி கேப்சர் பண்ணு. விளங்கிச்சா. அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் நடந்துச்சுன்னு சொன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகி அது ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் எக்ஸ்ட்ராக்டட் ஃபீச்சர்ஸ் இன்டு த டேட்டா பேஸ் அண்ட் பிறகு எண்ட் ஆகும். இப்படி நான் என்ரோல் பண்ணுறேன். அப்படி நீங்க உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் உங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் வார நேரம் நீங்க முதல்ல என்டர் பண்ணணுமா இல்லையா, வார ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே. பிறகு ஸ்டாக்குகள் சேல்ஸ் ஆகிற நேரம், சேல்ஸ் ஆன அப்புறம் நீங்க பேலன்ஸுகள் காட்டணும். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வருதுன்னு வைப்பேன், ABCDE என்று சொல்லி ஒரு 5 ஸ்டாக்ஸ் வருது. நீங்க அப்ப வார நேரம் நீங்க சிஸ்டத்துக்குள்ள பதிவீங்களா இல்ல அவ்வளவு ஸ்டாக்கை விளைச்சா பேருந்து. அதுக்கு பிறகு வந்து சேல்ஸ் ஆகும். என்ன சேல்ஸ் ஆகிறனே ஸ்டாக் என்ன அவுட் ஆகும். அதை நீங்க பாக் அவுட்ல அடிக்கிற நேரம் பாக் அவுட்ல டிரெக்டா என்ன செய்யலாம், டிரெக்டா கழிப்படுற மாதிரி செய்யலாம், சிஸ்டத்துல வர மாதிரி. இன்னும் யாராவது களவு எடுத்துட்டு போகலாம். அப்படிலாம் எனக்கு ப்ராப்ளம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குதானே, நான் சொல்றவங்களை விளங்குதா. ஹலோ ஹலோ வஹாப். ஹலோ ஓகே கேக்குதா இப்ப நான் சொல்றது. அப்படின்னா அப்ப அப்படியான இப்போ ப்ராப்ளம் இருக்குது தானே. அப்ப நீங்க ஒவ்வொரு 5 விதமான ஸ்டாக்ஸ்லயும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இப்போ நீங்க சேல்ஸ் ஆகிறத நீங்க உங்களோட வந்ததோட கனெக்ட் பண்ணி காட்டணும். கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுகள் அதெல்லாம் செய்வீங்களா? சரி அப்ப அதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வரும் சார், ரிப்போர்ட்ஸ் வரும். ஓகே அதுகள் அப்ப அதெல்லாம் கேட்பாங்க. நான் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன், ப்ராஜெக்ட் ஒன்று நான் உங்களுக்கு அனுப்பினா அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே 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 சார். ஓகே அப்போ இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு டயக்ராம் போட்டா வஹாப் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன்னு சொன்னால் பாருங்க, நான் என்ரோல் பண்ணுற நேரம் ஃபேஸை அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். விளையிச்சா அது சினாரியோக்கு தேவைப்படுது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ பேக் அண்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்கத்தானே வேணும். இப்போ நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் சொல்லியிருக்கேன், பட் நீங்கள் சும்மா சொல்லலாம். ஆனா இதெல்லாமே நீங்க பேக் எண்ட் சொல்யூஷனா நான் என்னமா சொல்லுங்க சார். ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்னென்ன இருக்குது. ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் செய்யறது ஃபெயிலியர் ஆச்சுங்களா? இல்ல சம்டைம் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகல, நான் சொல்றேன் உங்களோட சிஸ்டங்கள் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா ஃபெயிலியர் ஆகல. இப்போ செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படி இருக்கிற டைம்ல நீங்க என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் வச்சிருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் என்னன்னா ஸ்டாட்டிக்ஸ் பாஸ்வேர்டுக்கு பதிலாக முந்தி வந்து என்ன ஏடிஎம்ல ஸ்டாட்டிக்ஸ் பாஸ்வேர்டு, அது பதிலாக நான் என்ன 1 டைம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக ஃபேஸ் ரெக்கக்னிஷனுக்கு பதிலாக இந்த சிஸ்டத்துல நான் செய்யலாம் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்றேன். விளையிச்சா. ஃபேஸ் ரெக்கக்னிஷனுக்கு பதிலாக நான் ரெட்டினா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பதிலாக ஐரிஸ், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், வாய்ஸ் ரெக்கக்னிஷன், அதில் பற்றி ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் சொல்லியிருக்கேன்.
அதே மாதிரி உங்களோட இஆர்பி அதை சாரி உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்கான்னு பாருங்க, எனக்கு தெரியல, இருந்தா கொடுங்க. ஓகே, மேபி இருக்காது தானே ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் ஒன்றும் இல்லை தானே. அப்ப அது தேவை. அடுத்து வந்து விளங்கல லாகின் அக்சஸ் இன்னொரு வேலை லாகின் பண்ற மாதிரியா கேக்குறீங்க? அப்படி செய்யலாம், அப்படி சொல்லலாம். அப்ப நான் பாஸ்வேர்ட் சரி வரலாட்டி அது இமெயில் வெரிஃபை ஆத்தரைசேஷன் கொடுத்து செய்யலாம். அப்படி செய்யலாம். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா செய்து காட்டணும். செய்யலுமா? சொல்லாட்டி பரவாயில்லையா சார்? இல்ல சொல்லாட்டி பரவாயில்ல, பட் ஆனா இதெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ்கள் கிடைக்கும். விளங்கிச்சா? நீங்க ஒரு A+ இல்ல ஏன்றதை நீங்க எய்ம் பண்ணணும்னு சொன்னா அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் செய்யணும். விளங்கிச்சா? இப்போ நீங்க ஒரு A+க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்யணும்னு சொன்னா நல்ல கிரேடிங் கிடைக்கணும்னா அப்படி செய்தா தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து சாஃப்ட்வேர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். என்னென்ன சாஃப்ட்வேர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது? ஓகே, C# செய்திருக்கேன். நான் சொன்னேன் இது C# 2010 செய்திருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன சாஃப்ட்வேர்ல செய்றீங்கன்றதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே, அதுகளை பத்தி சொல்லணும். அது பிறகு அடுத்த அல்கோரிதம் ப்ரொசீஜர் எப்படி ஆகுது பாருங்க. கஸ்டமர் இமேஜ் அக்யூசிஷன் கேப்சர் ஆகுது, ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது, இமேஜ் ப்ராசஸிங் ஆகுது, ஃபீச் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகி if it is match results வருது. அப்ப சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் வித் அல்கோரிதம் பத்தி இப்ப காய்ச்சிருக்கேன். ஓகே ஓகேவா? அது அப்புறம் இமேஜ் அக்யூசிஷன் கேப்சர் என்ன, ஃபேஸ் டிடெக்ஷன், இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இமேஜ் அக்யூசிஷன் கேப்சர், ஃபேஸ் டிடெக்ஷன், இமேஜ் ப்ராசஸிங் என்ன, ஃபீச் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது அப்புறம் வந்து என்ன அல்கோரிதங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, இதில் பார்த்தீங்களா இந்த எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எப்படி இந்த அல்கோரிதம் எப்படி என்னென்னத்தை கன்சிடர் பண்ணுது, கவனிக்கிறீங்களா? அப்ப இதுல எப்படி ஃபீச்சர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதன் அளவுகள் எல்லாத்தையும் எடுக்குது, அப்படி புரியுச்சா? மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் ரெகக்னிஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அப்ப மெஷர்மெண்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஃபோர்ஹெட், அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ரைட் ஐப்ரோ, the distance between the points of left eyebrow, the distance between the right eyebrow, the distance between the left eye, அடுத்து வந்து the width and between the left eye and the right eye, width எவ்வளோ இருக்குது, and the height between the point nose and the height என்ன, the distance between the left ear and the right ear க்கு left ear க்கு distance, அடுத்த distance between the மவுத் பாயிண்ட். இப்போ இது என் ஃபேஸ் ரெகக்னிஷன், பட் உங்களோட சிஸ்டத்துக்கு என்னென்ன வரும்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் காட்டி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம், அதுக்கான தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் மவுத் அண்ட் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சின். ஓகே, அதில் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் அது எப்படி டிக்ளேரிங் பண்ணுது அதில் பற்றி காய்ச்சிருக்கேன். அடுத்த வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் என்னென்ன வேணும் இது வளத்தையும் செய்கிறதுக்கு நான் சொன்னேன். ஒரு i3 பிசி அண்ட் ரேம் இத்தனை ஜிபி வேணும், அண்ட் என்ன சிஸ்டம் வேணும், அடுத்த கேமரா எவ்வளோ மெகா பிக்சல் உள்ள கேமரா வேணும், அதில் பற்றி சிஸ்டத்தின ரிக்வயர்மெண்ட் அதில் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராக்கான ரிக்வயர்மெண்ட். ஓகேவா? அடுத்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை பற்றி காய்ச்சிருக்கேன். they use a interface of the system which is explain what the user's interface is going to provide, what is it looks like, and how the user communicate with the system. Nevertheless, it does not illustrate how the interface is applied, nor it is explained what the system does behind the interface. fairly is concentrate. அப்ப அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பாத்தீங்களா முதல்ல எப்படி இந்த சிஸ்டத்துல இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்குது, அடுத்த பாருங்க ஹெட்டிங்கை பாத்தீங்களா என்னென்னு போட்டிருக்கேன், இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படி இருக்குது. அது அப்புறம் தான் மெத்தடாலஜி பார்த்துக்கலாம் 1 by 1 வாரேன், டிசைன் பார்ட்டை கொண்டு வாரேன். விளங்குதா? ஓகே, பாருங்க இதுல பாருங்க ரெக்கக்னைஸ் ஆனோன்னு
பாருங்க ட்ரெயின் இமேஜ்ன்றதை எடுக்குது பாருங்க, கேப்சர் பண்ணுது இமேஜ், நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் டிடெக்ட் ஆனது இதில் காடுது, பர்சன் யாருன்றதை ஃபைன் பண்ணி இதில் நேம் வருது, ஃபேஸ் டிடெக்ட் ஆகிற நேரம் பாத்தீங்களா ரெக்டாங்கிள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வருது ரெட் கலர்ல, இமேஜ் எனக்கு பாத்தீங்களா வருது, அவுட்புட் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. விளங்கிச்சா? இல்லை நீங்கள் ஆட் பண்ணுறேன்டா ஆட் பண்ணலாம் ஃபேஸஸ் வேற வேற சிரிச்சு அழுதுகிட்டு அப்படி டிஃப்ரெண்ட் இதில் வந்து நாங்கள் செய்யலாம். விளங்கிச்சா? இன்டர்ஃபேஸ் டிசைனிங் இது. விளங்கிச்சா? வா தென் ஃபிகர்ஸ் அபவுட் த அப்போ நீங்களும் இதே மாதிரி உங்களோட இன்டர்ஃபேஸ் டிசைனிங் எல்லாத்தையும் காட்டணும். இப்படி எல்லாம் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை பற்றி. விளங்கிச்சா? ரெகக்னிஷன் அவுட்புட் பாருங்க, ரெகக்னிஷன் அவுட்புட் அப்படி வருது. ஓகே, the figure 29 reveals the main interface of recognition part of ATM application. The above interface shows enrollment time for the recognition part point. Okay, then வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, உங்களோட சிஸ்டம் அப்படி இருக்குது, வெல்கம் ஸ்கிரீன் அப்படி இருக்குது. ஓகேவா? பாருங்க இதுல பாருங்க என்டர் சிஸ்டம்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க ஏடிஎம் போனீங்கன்னு சொன்னாலே கேமரா ஒன் ஆயிருக்கும், ஒன்னாகும். அதில் என்டர் அண்ட் சிஸ்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் ரெக்கக்னைஸ் ஆகும், டிடெக்ட் ஆகி, இது டிடெக்ஷன் பார்ட். ஓகே, டிடெக்ட் ஆகி ரெக்கக்னிஷன் ஆகும். பாருங்க நிரோஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுது, அதில் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் டிடெக்டட் எதுன்னு சொல்லி வருது. இது ஓகே ஓகே, அது இன்டர்ஃபேஸ் டிசைன், இதுவும் இன்டர்ஃபேஸ் டிசைன். இந்த above 30 reveals figures 30 above reveals the main interface of recognition part of ATM application. The above interface shows the face recognition part. If it is detect the correct person, the hide button shows the enter options. இது வந்து ஹைட் ஆயிருக்கும். இந்த பட்டன் வந்து என்னென்ன மாதிரி வச்சிருக்கேன்னு சொன்னா ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இல்லாட்டி யாரும் கஸ்டமர் இல்ல யாரும் வந்து கிண்டி பார்க்கலாமா இல்லையா, டச் பண்ணி பார்க்கலாம். அப்போ இப்போ நீங்கள் கரெக்டான பர்சன்ட்டு சொன்னால் மட்டும்தான் இது விசிபிள் ஆகும், அதர்வைஸ் ஹைடாக தான் இருக்கும், என்டர் ஆப்ஷன்ஸ் வராது, ஹைடாகி இருக்கும். விளங்கிச்சா ஆப்ஷன்? அதர்வைஸ் அன்ஆத்தரைஸ் பர்சன் கேனாட் ஆக்சஸ் த ஏடிஎம் அப்ளிகேஷன்ஸ். விளங்கிச்சா? அப்படி சும்மா வேறொரு கஸ்டமர்ஸ், வேறொரு பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா இல்லையா? அப்போ அப்படி ஒன்று செய்திருக்கேன். When camera output அப்படி, the camera output shows the face of the user being captured and it is used for the capturing images when talking the users into the system for the displaying the current users recognition actions. Thresholds பற்றி சொல்லியிருக்கேன், அதில் ஃபெயிலியர் ரேட்ஸ் எவ்வளோ, சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்னு சொல்லி. ஓகே, என் அவுட்புட்டை பற்றி காய்ச்சிருக்கேன், ரெக்கக்னிஷன் அவுட்புட் அப்படி வேறு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் பார்ட்டையும் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் இச்சா. பாருங்க ஹெட்டிங் போடுங்க, இது ரெக்கக்னிஷன் அவுட்புட்னு சொல்லி. இதில் பாருங்க உங்களுக்கு ரெக்கக்னிஷன் அவுட்புட் அப்படி கிடைக்குது, இதுதான் எங்களோட ரெக்கக்னிஷன் அவுட்புட். இது டிடெக்ஷன், ரெட் கலரில் வர்றது டிடெக்ஷன் பார்ட். ரெக்கக்னிஷன் எப்படி வரும்னா அது நேமும் டிஸ்பிளே ஆகும், இது யாருன்னு சொல்லி கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னா. விளங்கிச்சா? The system shows the output of identify user camera output red color rectangle box. When a customer user is not identified by the system does not show anything at all. Okay, usually the system shows the name of the recognized user. In actual system process, recognition part is made by other interface as follows. Okay, விளங்கிச்சா? ஓகே, அப்போ பாருங்க இப்படி காட்டுறாங்க, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்டர் பட்டன் என்ன இருக்கும்னா ஹைடாக இருக்கும், இப்போ இந்த விசிபிள் ஆகும் கரெக்டான பர்சன் சொன்னால். அதுக்கப்புறம் இதுவெல்லாம் கரெக்டுன்னு சொன்னான், சரியா வஹாப்? இதுவெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி என்டர் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம் ஃபங்க்ஷன் வருது, ஏடிஎம் அப்ளிகேஷன் டிசைன் ஃபங்க்ஷன். ஓகே, அதில் பாருங்க அட்மின் பேனல், கஸ்டமர் பேனல் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அப்போ அந்த கஸ்டமரோட ஆப்ஷன்ஸ் என்னத்துக்கு, அட்மினோட ஆப்ஷன் என்னத்துக்குலாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். If it is recognized the correct person, the face-based ATM application shows this is interface. The bank only use the admin, but other customers cannot use the admin option because it is the protected by the username and password. இதை வந்து அட்மின் பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். என்னதுக்கண்டா ஏதாவது கஸ்டமர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்லை நாங்கள் அடிஷ்னலாக ஏதாவது கஸ்டமர்ஸ் ஏதாவது டிபாசிட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் யார் செய்யலாம்? அட்மின் தானே செய்யலாம். விளைச்சா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறலாம். Then the recognized customers clicks customer button, then it will ask the authentication, another authentication, that is the password and the card number. விளைச்சா அதுக்கப்புறம் என்ன கேட்குது பார்த்தீங்களா,
now click the ATM option, then it will ask the username and password. Okay, ஓகே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. அதுக்கப்புறம் இது கரெக்டானு சொல்லிச்சுன்னா லாகின் ஆகும். அது பாருங்க கஸ்டமர் பேஜ் எப்படி எப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்குது என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி வஹப்? குழப்பமா இருக்கா கஷ்டமா இருக்கா? இப்போ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு விளங்குவாங்க. ஓகே, இப்போ ஆஃப்டர் தட் இட் ஷோஸ் த கஸ்டமர் அட்மின் பேஜஸ். இப்போ அதுக்கு போனீங்கன்னா கஸ்டமர் பேஜுக்குள்ள போனீங்கன்னா இப்போ அட்மின் பேஜஸ்க்குள்ள போனீங்கன்னா அட்மின் பேஜஸ்க்குள்ள இது அட்மின் லாகின் தானே. இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன். அட்மின் லாகினுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா கஸ்டமர் அட்மின் பேனல் அப்படி இருக்கும். கிரியேட் அ கஸ்டமர், வியூ கஸ்டமர் டீடைல், அட் அக்கௌண்ட் டீடைல்ஸ், கஸ்டமர் டிரான்சாக்ஷன் டீடைல், லே அவுட்ஸ். அதில் போனீங்கன்னா அட் ஃபேஸஸ் என்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மாடிஃபை, டிலீட் இப்படி எல்லாம் இருக்கு. நீங்கள் டிலீட் பண்ணலாம், கஸ்டமரை மாடிஃபை பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஃபேஸஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, அப்போ அதுகளை பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே வஹப்? ஓகே சார். ஏதாவது குழப்பமா இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ஓகே, who is Anne? Hello? Anne? ஓகே, சரிவா பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இப்படி ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணுறாங்க. இஃப் டபுள் கிளிக் த கிரியேட் கஸ்டமர், இந்த இப்போ கிரியேட் கஸ்டமரை போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இஃப் கிளிக் த டபுள் கிளிக் த கிரியேட் கஸ்டமர் ஆப்ஷன், இட் ஷோஸ் த அட் கஸ்டமர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஃபில் த ஃபார்ம். அப்போ ஃபில் பண்ண சொல்லி வரும். அட் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ண சொல்லி நேம், டீட்டெயில், அட்ரஸ், இமெயில் ஐடி அண்ட் இதை சப்மிட் பண்ண வைக்க பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபேஸஸ் ஆட் பண்ண சொல்லும். இந்த கஸ்டமர்ஸுண்ட ஃபேஸஸை ஆட் பண்ண சொல்லும். விளங்குதா இப்போ நான் சொல்கிறது? சப்மிட் கொடுத்தோன்னே கஸ்டமர்ஸ்ன டேட்டா எடுத்துடும். அடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து இப்படி விசிபிள் ஆகும். அடுத்த பேஜ் இது வேறு. விளையாச்சா? At the same time we can add the customer faces also. If we click the add face option, then it will shows the options. என்ன நடக்குது பாருங்க. இதுல போய் add faces கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்ல அதோட add ஆயிடும். விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அது மாதிரி உங்களோட சிஸ்டத்தை நீங்க கொஞ்சம் அழகா கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ பாருங்க கஸ்டமர் டிடெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் நேமை கொடுக்குறேன். நேமை கொடுத்தோன்னே இவர் தான் ரெண்டு சொல்ல டிடெக்ட் ஆகிட்டு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும் கஸ்டமர்ஸ்ன டீட்டெயிலோட ஃபேஸ் எல்லாம். ஓகே, த above picture shows the how customers in the system manage for enrolling. By using the window above, the new customers can be enrolled using the enroll at face button. ஓகே, அட் ஃபேஸ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலம் நியூ கஸ்டமர்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்? என்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் கிளிக் த வியூ கஸ்டமர் டீட்டெயில் ஃபார்ம், தென் இட் வில் ஷோஸ் அ ஃபுல் டீட்டெயில். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கஸ்டமர்ஸ்ல வியூ டீட்டெயில்ஸ் எடுத்தீங்கன்னா யார் யார் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சரி நேம் என்ன, அட்ரஸ் என்ன, இமெயில் ஐடி என்ன, கான்டாக்ட் டீட்டெயில் என்னன்றதை நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்க அட்மின் பார்க்கலாம். அவன் பின் நம்பர்கள் என்னென்ன அதெல்லாம் என்ன கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, பாருங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, பேலன்ஸ் என்ன, அக்கௌண்ட் டைப் என்ன, சேவிங் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டான்றதை பற்றி நீங்கள் சொல்லலாம். விளையாச்சா? ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? Then let's go to the click the add button details. Then it will shows the customer admin account detail, and after that type of credit that amount, and then is click go to the button. Okay, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா? add account details இருக்கா இல்லையா? அப்ப இதுல போனீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களோட என்னென்ன அக்கௌண்ட் டைப்ஸ்கள் இருக்குது சரியா. இப்போ நீங்க என்ன அக்கௌண்ட் நம்பர் அடிச்சுட்டு நேம் அடிச்சுட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். எங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகே, அதில் இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இப்போ வந்திருக்கு பாருங்க. ஆல்ரெடி பேலன்ஸ் இவ்வளவு, கிரெடிட் பண்ணுறீங்க இவ்வளவு. பேங்க்கில் சொல்லுவோம், நீங்கள் பேங்க்கில் போய் டிபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுமா இல்லையா? அப்போ கிரெடிட் ஆன அப்புறம் டோட்டல் அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே. இதெல்லாம் அட்மின் பார்க்கலாமா இல்லையா? ஆஃப்டர் தட் அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட் பை, இப்போ முதல் கரண்ட்டாக அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10,000 டிபாசிட் பண்ணீங்கன்னா இப்போ 5,10,000 சொல்லி ஆன்சர் வேற ஆடும். அக்கௌண்ட் கிரெடிட்டட் பை அவ்வளோ டோட்டல் பேலன்ஸ் இருக்கு. அப்படி செய்யலாம் சார். ஓ பிள்ளைங்க
இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி கூட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குலாம் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வருது அதில் சேல்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய இருக்கணும் எவ்வளோ இப்போ அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்ஸ் பழகிச்சா. தென் வந்து பாருங்க அடுத்த வந்து பாருங்க தென் கிளிக் த டிரான்சாக்ஷன் கஸ்டமர் டிரான்சாக்ஷன் டீடைல் இட் வில் ஷோ த ஃபுல் டிரான்சாக்ஷன் டீடைல் ஆஃப் த கஸ்டமர். அவர் என்னென்ன செய்திருக்கார். We have not done any transaction during the particular period time, so this project does not show. அப்ப நீங்க சொல்லிருக்கேன் இதுல எதுவும் செய்யலன்னு சொல்லி அப்படி ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னா அதுகளையும் காட்டலாம் எங்க கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. விளங்கிச்சா. ஓகேவா. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி கிளிக் த லாக் அவுட் ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. விளங்கிச்சா. திருப்பி லாக் அவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா வெல்கம் பேஜுக்கு போகும். ஓகே வஹாப் ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு. ஓகே தென் கஸ்டமர் கிளிக் த கஸ்டமர் ஆப்ஷன் தென் வில் ஆஸ்க் த பர்டிகுலர் கஸ்டமர் கார்டு நம்பர். இந்த கஸ்டமர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கஸ்டமரோட கார்டு நம்பரை கேட்கும். விளங்கிச்சு. இந்த கஸ்டமர் கிளிக் பண்ணால் கஸ்டமரோட கார்டு நம்பரை கேட்கும். ஓகே ஆஃப்டர் தட் ஏடிஎம் அப்ளிகேஷன் வில் ஆஸ்க் த நம்பர் கார்டு நம்பர் அண்ட் என்டர் த கார்டு நம்பர் சொல்லும். அதுக்கப்புறம் கார்டு நம்பர்ல ஆட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா சரியா வஹாப். அது 16 டிஜிட்ஸ் நம்ம கார்டு நம்பரை ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்கோட் கேட்கும் பாருங்க. ஆட்டோவா நேம் வந்துடும். ஓகே கார்டு நம்பருக்குரிய ஆள் யாரு நிரோஷன். ஓகே அது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா பின்கோட் கேட்கும். 6 டிஜிட்ஸ் பின் கொடுத்துருப்பீங்களா இல்லையா அந்த பின்கோட் கேட்கும். ஓகே அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லி என்டர் த பின் நம்பர் சக்சஸ்ஃபுல்லி ஆன அப்புறம் ஆஃப்டர் இட் வில் ஷோ த கஸ்டமர் மெயின் பேஜ். என்ன மினி ஸ்டேட்மெண்ட் கேஷ் வித்ரோவல் பேலன்ஸ் இன்குவரி பின் நம்பர் சேஞ்ச் அண்ட் எக்ஸிட். ஓகே கேஷ் வித்ரோவல் எடுத்தீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணா அதுக்குள்ள சேவிங்ஸ் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டா கிளியரா. தென் செலக்ட் த டைப் ஆஃப் த அக்கௌண்ட் த அமௌண்டட் டு த வித்ரோவல்ஸ். அப்போ நீங்கள் வித்ரோவல் ஒரு பர்டிகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் வித்ரோ பண்ணுறீங்களோ வித்ரோ பண்ணி காட்டணும். வித்ரோ பண்ணி காட்டின அப்புறம் இந்த பேலன்ஸ் இப்போ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா 5 lakhsலேருந்து 25 குறைஞ்சி ஸ்டேட்மெண்ட் வரும். நீங்கள் அதை என்ன ரிசிப்ட் மூலம் எடுத்து காட்டலாம். ஆஃப்டர் வித்ரோவிங் த அமௌண்ட் தென் கெட் த ரிசிப்ட்ஸ். ரிசிப்ட் ஆகிற நேரம் எப்போ எந்த டேட்டில் எடுத்திருக்கோம் டிரான்சாக்ஷன் ஐடி வித்ரோவல்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் அக்கௌண்ட் நம்பர் டோட்டல் எவ்வளோ இப்போ அவைலபிளாக அவ்வளோ இருக்குது. கிளியர் ஐடியா கிடைக்குதா. அது பிறகு கேட்குது என்ன கேட்குதுன்னா கிளிக் த ஓகே பட்டன் இட் வில் ஆஸ்க் டு கண்டினியூ த டிரான்சாக்ஷன் ஆர் நாட். இப்படி தானே உங்கள்கிட்ட பேங்க்ல கேட்கும் போனீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் விளங்குதா உங்களுக்கு. ஓகே இப்போ நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். நோ கொடுத்தீங்கன்னா திருப்பி வெல்கம் பேஜுக்கு போயிடும். ஆஃப்டர் தட் இஃப் கிளிக் த எஸ் பட்டன் இட் கோஸ் டு த கஸ்டமர் மெயின் ஃபார்ம். கஸ்டமர்ஸ்னா மெயின் ஃபார்முக்கு போகும். ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நோ கொடுத்தீங்கன்னு சொன்னா வெல்கம் பேஜுக்கு இப்படி போயிடும். ஓகே அது பிறகு ஆஃப்டர் தட் இஃப் த கஸ்டமர்ஸ் வாண்ட் த பேலன்ஸ் இன்குவரி இன்ஃபர்மேஷன் ஸோ கிளிக் த பேலன்ஸ் இன்குவரி. இப்போ நீங்கள் பேலன்ஸ் இன்குவரியை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். ஓகே இப்போ நீங்கள் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணோன்னா பின் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். இஃப் த கஸ்டமர்ஸ் வாண்ட் டு சேஞ்ச் த பின் நம்பர் கிளிக் த பின் சேஞ்ச் ஓல்ட் பின் என்ன நியூ பின் என்ன அண்ட் கன்ஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். கிளியரா. இவ்வளோ தான் ஆக்சுவலாக நான் செய்தது. சரியா இதான் இந்த டிசைனிங் பார்ட். ஓகே அதுக்கப்புறம் உங்களோட கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வேறு. ஓகே வஹாப். இப்போ கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கோடிங் நான் ஈஜின் ஃபேஸஸ் அல்கோரிதத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கோட்டில் காட்டியிருக்கேன் என்னென்னு சொல்லி விளங்கிச்சா என்னென்ன கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டபுள் ஸ்லாஷ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் தானே. இது பண்றது நோட்டேஷன் நோட் போட்டு காட்டு. ஓகே அதுகளை என்ன செய்யிருக்கேன் அதை செய்திருக்கேன்னு பார்த்தீங்களா என்ன செய்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்க கோடிங் பார்ட்னு சொல்லிட்டு கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக கோட் பார்ட்டை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க நான் இன்னொரு என்கிரிப்ஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ணியிருக்கேன் பேக் எண்டில். அப்போ அதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை காட்டியிருக்கேன். விளங்கிச்சா என்னென்ன கோட்ஸ் யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் சமரி ஓவராலாக சமரி சொல்லியிருக்கேன். இப்போ மெத்தடாலஜி பார்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சு. This is the information of all the software design, software development and hardware requirement and implementation work of the system unit by unit has been described in these sections.
the information of one function of each of the subunit has been described here. The complete functional diagram for face recognition, flow chart for the face recognition, state chart diagram of the models, and flow chart of enrollment of the face recognition system alternative approach has been shown. The actual pictures of the system has been provided in this section to display the actual software design. அடுத்து வந்து டெஸ்டிங் அண்ட் இதை நான் எப்படி டெஸ்ட் பண்றேன் ரிசல்ட்ஸ் பண்றேன். இது சாப்டர் 4. இவ்வளவு என்ன காய்ச்சது என்னது சாப்டர் 3 வஹாப். ஓகே, இப்போ நாங்கள் சொல்றேன் என்ன சாப்டர் 4 டெஸ்டிங் அண்ட் ரிசல்ட்ஸ். அதை கிரியேஷன் அதில் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டெஸ்ட் கேஸ், ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கிரியேஷன் அண்ட் சிஸ்டம் ரிசல்ட்ஸ் அதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் அப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் ஓ டெஸ்ட் டேட்டா, எக்ஸ்பெக்டட் அவுட்கம், ஆக்சுவல் அவுட்கம். ஓகே, if the face is show to camera to capture image, the face should be detect ஆகுதா, expect பண்ண detect ஆகுது. If it is face detected, yes. When the multiple faces are shown in the camera to capture பண்ண நேரம் closer face should be detect. இப்போ multiple face வர நேரம் யார் closer camera கிட்ட இருக்கனாமோ அவரே மட்டும் detect ஆகுது. At the same time single face can check. Okay, closer face is detected, yes. Okay, no face is shown the camera, no faces should be detected, the camera output is not shown, yes. அது நான் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் பார்ட் காட்டி இருக்கேன். ஓகே வஹாப்? ஓகே ஓகே, பாருங்க சிங்கிள் ஃபேஸை போட்டு காட்டியிருக்கேன், மல்டிபிள் ஃபேஸை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஈஜின் ஃபேஸஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஆஃப் என்ரோல்மெண்ட்டில் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இதே மாதிரி நீங்களும் என்ரோல்மெண்ட்டுக்கான ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் செய்து காட்டலாம். ஏதாவது எரர் மெசேஜ்கள் வருதா இல்லையா? ஓகே ஓகே சார். அப்போ எண்டில் நான் டெஸ்டிங் நான் காட்ட தேவையில்லையா சார்? டெஸ்டிங் காட்டலாம் தானே, ஸ்கிப் பண்ணேன். எஸ் சார், சிஸ்டம் டெஸ்டிங் காட்டணும். எப்படி காட்டுறது? அப்போ ரிலேஷன் இஆர்பி எப்படி காட்டுறது சார்? உங்களோட இதில் வந்து காட்டலாம் தானே. இப்போ என்ரோல்மெண்ட் நீங்கள் என்ரோல் பண்ணுற அளவு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வருதா. இப்போ சேல்ஸ் இவ்வளோ ஆகிட்டு அப்போ அவுட்புட் எவ்வளோ இருக்குது, அப்போ அதெல்லாம் டெஸ்டிங் தானே. அப்போ உங்களுக்கு சரியாக அல்கோரிதம் சரியாக ஒர்க் அவுட் பண்ணால் தானே உங்களோட பேலன்ஸ் எல்லாம் சரியாக வேறு கிறிஸ்டல் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாமே உங்களோட டெஸ்டிங் பார்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவீங்க. டெஸ்டிங் காட்டணுமா சார்? எஸ், அல்லாட்டி எப்படி உங்களோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெரியும், எல்லா ஃபீச்சர்ஸும் சரியாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, விளங்கிச்சா? கஷ்டமா இதெல்லாம் செய்யறான்டா? டெஸ்டிங் கொஞ்சம் கஷ்டம் தானே சார். டெஸ்டிங் காட்ட தானே வேணும். அப்ப நான் இதை டெஸ்டிங் காட்டணும் எப்படி காட்டணும் சார்? உங்களோட சிஸ்டத்தை வந்து ஃபுல் ஃபங்க்ஷனும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு காட்டணும். ஏதாவது எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா அது என்ன எரர் மெசேஜ் விளங்கிச்சா? இப்போ பாருங்க, இதில் நான் காட்டுறேன், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இப்போ யூஸ் நல் இன் த என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் த ப்ரெஸ் அண்ட் ஆட் பட்டன். அப்படி நீங்கள் சும்மா ஒன்றுமே டைப் பண்ணாமல் உங்களோட என்ரோல்மெண்ட் இருக்குதா இல்லையா, ஸ்டாக்ஸ்கள் வர என்ரோல்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணணும். ஆக்சுவலாக விளங்கிச்சா? ஆக்சுவலாக என்ரோல் பண்ணுற என்ரோல் ஐடியில் போயிட்டு ஒன்றுமே போடாமல் ஒரு ஃபிகர்ஸையும் போடாமல் நீங்கள் ஐடி அடிச்சிங்கன்னு சொன்னால் எரர் மெசேஜ் மஸ்ட் பி ஷோன் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போ எப்படி காட்டினா சரியா சார்? பாக்ஸில் டயக்ராம் இப்போ நீங்கள் காட்டிக்கிற மாதிரி காட்டினா சரியா? காட்டிட்டு அதில் எரர் வருது, அந்த எரர் மெசேஜை நீங்கள் கீழே ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டணும் ஒன்றுக்கு. ஓகே விளங்கிச்சா? இப்படியும் காட்டி இப்படி சரி அது உங்களுக்கு செய்யலாம் தான். நீங்கள் சிஸ்டம் செய்துட்டீங்கன்னு சொன்னால் இது செய்கிறது ஈஸி. அப்புறம் அது லாகின் ஸ்க்ரீனில் தான் மெயினாக எரர் வரணும், லாகின் ஸ்க்ரீனில் தான் வரணும். அப்படின்னு சொன்னா நீங்க லாகின் ஸ்கிரீனை போயிட்டு ஐடி அடிக்கிறீங்க, ஒன்றுமே அடிக்காம இருந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எரர் வருதா? எஸ், சக்சீட், அது ஓகே. அப்ப யூஸ் அடுத்த பாருங்க, என்ரோல் ஐடி given as input, ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ப்ளீஸ் என்டர் த யூனிக் நேம். இப்போ விளங்கிச்சா? இப்போ ஆல்ரெடி இப்போ நான் ஆல்ரெடி அடிச்ச ஐடியை திருப்பி அடிச்சேன்னு சொன்னேன். இப்போ இருந்துட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் ஐட்டம் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டீங்க எங்க உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். திருப்பியும் எக்ஸ்டெண்ட் ஐட்டத்தையே திருப்பி புது சிஸ்டம் மாதிரி இன்ஸ்டால் பண்ண போனா திருப்பி காட்டு எரர் காட்டுமா இல்லையா? ஆல்ரெடி இருக்குது இந்த சிஸ்டம் அப்படி காட்டுறீங்க. விளங்கிச்சா? அப்ப இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ல கரெக்டா ஒர்க் ஆகுது. விளங்கிச்சா? ஓ சார், நான் வந்து இப்போ இன்வென்டரி மட்டும் இல்ல
மத்த டிரான்சாக்ஷன்ஸ் அது இதெல்லாம் தான் காட்ட இருந்தேன். அப்ப அது இதெல்லாம் காட்டுறேன்னா எல்லாம் எல்லாத்தையுமே டெஸ்ட் கேஸ் காட்டுங்க. காட்டணுமா? எல்லாத்தையும் காட்டணும். நீங்க எது எது நல்லமோ அதுல ஒரு 5-6 காட்டிங்கனாலே காணும். அப்படியா? ஓ என்ன உங்க பின்னுக்கு பாருங்க, நான் பாருங்க அவ்வளவு பேஜஸ் செய்திருக்கேன்னு சொல்லி, அப்ப உங்களுக்கு விளங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போ போயிட்டு நீங்க இதுல போய் அடிக்கிறீங்க, அதானே டெஸ்டிங் பாருங்க. உங்களோட அட்மின் பேனல்ல போய் அடிக்கிறீங்க. அட்மின்ல போயிட்டு ஒன்றுமே போடாம ஓகே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள போகுதா, இல்லாட்டி போகாட்டி உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டும். அதானே டெஸ்டிங் பார்ட்ன்றது. பாஸ்வேர்டு அடிக்காம நீங்க செய்யறீங்க, அப்ப பாஸ்வேர்ட் ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட் சொல்லி ஒரு மெசேஜ் வரும். விளங்கிச்சு? அப்ப அதுகள் தான் டெஸ்டிங் பார்ட்ன்றது. பாருங்க, அதை தான் இதுல சொல்லிருக்கேன். ஆல்ரெடி என்ரோல் ஐடி given as input, already id is already exist, please enter the unique name, message should be display success, yes, success and yes, customer enrollment within a minimum 10 images of a user faces. அப்ப நீங்க கஸ்டமரை என்ரோல் பண்றதுல மினிமம் 10 ஃபேஸஸ் வந்து மினிமம் இமேஜஸ் இன்புட் பண்ணணுமா. மெசேஜ் ஷுட் பி சே ப்ளீஸ் அட் மினிமம் 10 images of users face. அப்ப நீங்க உங்களோட இதுக்கு என்ரோல்மெண்ட் பண்ற நேரம் போடலாம். ஒருவேளைக்கு எக்ஸ் ஐட்டம் சொன்னா எக்ஸ் ஐட்டம் ஆல்ரெடி நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி எக்ஸ் ஐட்டத்தை நீங்க திருப்பி என்ரோல் பண்ற நேரம் சொல்லணும், மெசேஜ் வரணும், ஆல்ரெடி இது இருக்குது இந்த எக்ஸஸ் ஐட்டம். விளங்கிச்சா? ஓகே, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விளங்கிச்சா? அண்ட் கஸ்டம் என்ரோலிங் வித்தவுட் டைப்பிங் த பாஸ்வேர்ட். இப்போ நான் சொன்ன முதல்ல அட்மினு போகிற நேரம், லாகின் ஆகிற நேரம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணாமல் நீங்கள் அடிக்கிறீங்க. வித்தவுட் டைப்பிங் த பாஸ்வேர்ட் த சிஸ்டம் ஷுட் நாட் அக்செப்ட் த யூசர் என்ரோல். எரர் மெசேஜ் இஸ் ஷோன் எஸ்ன்னு சொல்லணும். சொல்லிச்சுன்னா எஸ்ன்னு சொல்லணும். விளங்கிச்சா? பாருங்க, சாம்பிள் யூசர் ஆஃப் என்ரோல் அப்படி காட்டிருக்காங்க டெஸ்ட் கேஸ். பாருங்க, நான் அடிச்சுட்டு நிரோஷன் அடிச்சுட்டு அட் ஃபேஸ் கொடுத்தேன்னு சொன்னா நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ப்ளீஸ் என்டர் த யூனிக் நேம். விளங்கிச்சா? தென் பாருங்க, பிறகு சர்வ் லுக் அது டைம் அவ்வளோ எடுக்குது, சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுது. விளங்கிச்சா? அதுகளை பற்றி இதில் கதைச்சிருக்கேன். விளங்கிச்சா? இப்போ கிளியராக உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா? ஓ சார். அப்போ அப்படி செய்யணும். விளங்குதா? இப்போ தென் அடுத்த இந்த ஃபாலோயிங் த சார்ட் டிஸ்பிளே த டைமிங் ஸ்கேல் ஆஃப் என்ரோல்மெண்ட். இப்போ கஸ்டமர் ஒரு ஆளை நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் எடுக்குது. 2 பேரை என்ரோல் பண்ண 6 செகண்ட், 3 பேர் என்ரோல் பண்ண 16 செகண்ட், 4 பேரை 35 செகண்ட் எடுக்குது, 5 பேருன்னா 70 செகண்ட், 6 பேருன்னா 140. கஸ்டமர்ஸை கூட என்ரோல் பண்ணிட்டு போக இந்த டைம் ஸ்கேல்ஸ் கூட எடுக்குது. அப்போ அதெல்லாம் பற்றிலாம் நான் இதில் வேலிடேட் பண்ணியிருக்கேன். டைமிங் ஸ்கேல்ஸ் ஆஃப் கஸ்டமர் என்ரோல்மெண்ட் இஸ் ஷோஸ் இன் த கிராஃப். Timing is increasing gradually with the every customer enrollment from 1 to 4 customers. At the time is arising for nearly 35 seconds to 140 seconds from customer 4 to customer 6. Time increment is shown drastically. Input or test data. Okay. For input data, the valid customer's face is shown to camera for the recognizing. The face should be detected and recognized. And actual and outcome expect பண்றாங்க. The face detected and recognized the customer. Yes. Okay. Yes and yes சொல்லணும். No and no சொல்லணும். The unknown user face is shown to. The face should be detected and shows as the face detected and face recognized as unknown person. Unknown person ன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரணும். unknown person ன்னு சொன்னா. சரியா? அப்போ உங்களோட ஒரு இப்போ நீங்கள் அப்போ அப்படி உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ஏதாவது செய்யணும். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுகளை வச்சு உங்களுக்கு இப்போ டெஸ்ட் கேஸ் செய்யலாமா இல்லையா? டெஸ்ட் கேஸ்னா நீங்கள் வேலிட் இப்போ நீங்கள் மேலே சொன்னதுகளை இதில் இப்படி எக்ஸாம்பிள் பண்ணி காட்டணும். சரியா? இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் நோ ஃபேஸஸ் இஸ் ஷோன் டு த கேமரா ஃபார் த ரெகக்னைசிங். நோ ஃபேஸஸ் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்னது? நோ ஃபேஸஸ் should be detected and recognized. அப்போ ஒரு யார் கேமராக்கு முன்னுக்கு போயிட்டு யார்கிட்ட ஃபேஸே வைக்கல, அப்போ ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ கேமரா அவுட்புட் இஸ் நாட் ஷார்ட். அப்போ ஷார்ட் பண்ணக்கூடாது. அது சரி, அது ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ணுது. The valid customer's face is shown to camera for recognize. valid customers ஒரு ஆள் ஃபேஸை கொண்டு போய் வைக்கிற நேரம் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் the face should be recognized and shown enter button, ஹைடாக இருக்க enter button வரணும். அப்போ ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லணும். recognized and shown in enter button and yes. அப்படியே எழுதிட்டா சரி. yes. அதுக்கப்புறம் நான் இங்கே கீழே எல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்க.
ஃபேஸ் ஆக்சுவல் ஃபேஸை கொண்டு போய் வைக்கிற நேரம் ரெக்கக்னைஸ் டிடெக்ட் ஆகி ரெக்கக்னைஸ் ஆகி பாருங்க என்டர் பட்டன் ஷோ ஆகுது, ஹைடாக இருக்க பட்டன் ஷோ ஆகும், விசிபிள் ஆகும். விளையாச்சா? இப்போ அன்னோன் பர்சனை கொண்டு போய் வைக்கிறேன், அன்னோன் யூசர் ஃபேஸ் இஸ் ஷோன் டு கேமரா ஃபார் ரெக்கக்னைஸ், அன்னோன் பர்சனை கொண்டு போய் வைக்கிறேன். சரியா? ஃபேஸ் ஷுட் நாட் பி either to enter the system button, the button enter system button wasn't என்ன சொல்லுது, was not shown, ஷோ பண்ணி காட்டல. இப்போ பாருங்க ரெக்கக்னைஸ் கஸ்டமர்ஸை வைக்க காட்டுது, இல்லை பாருங்க நேமும் வந்து இதில் காட்டுது. பாருங்க அன்னோன் பேர்சனை வச்சோன்னா பாருங்க டிடெக்ட் ஆகி என்டர் பட்டன் காட்டுது, என்டர் சிஸ்டம் பட்டன் இல்ல. ஆனா ஃபேஸ் டிடெக்டட்னு சொல்லி வருது, என்னன்னு சொல்லி வருது, அன்னோன் பர்சன். விளையாச்சு இதுல பாருங்க ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல இருந்துச்சுன்னா ஆக்கலாம் வருது. இப்போ அப்படி செய்யணும்னு ஐடியா கிடைக்குதா? ஓ சார். ஆனா சார் வேண்டைக்கு இப்போ இது உங்களோட அவ்வளோ இப்போ உங்களோட கம்ப்ளெக்சிட்டில இருந்து ஒரு 80% மேல இருந்தாலும் பரவாயில்ல சார். ஓ அது பிரச்சனை இல்லை. எங்க தூரத்துல கிளியரா கேக்குது இல்ல வஹப்? லாகின் இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் தானே சார். அதுக்கு இவ்வளவு தூரமா வராதே சார். டெஸ்ட் கேசஸ் அப்ப வேற காட்டணும். இந்த நீங்க என்ரோல்மெண்ட் பண்றது, ஸ்டாக்கோல என்ரோல் பண்றது, அவுட் ஆகுறது, அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆச்சு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் என்னென்ன ஃபங்க்ஷன் டெஸ்ட்கள் செய்யணும். அது நீங்க ஒரு 5 பேப்பர் ரீட் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருந்து ஐடியா எடுக்க. இல்ல ஐடியா எடுக்க இல்ல சார், அத கொஞ்சம் க்ளீனா செய்யணும். டைம் ப்ரோகிராம் எழுதணும், இது சார் டைம் போதும். அத நான் வந்து இப்ப ERP சிஸ்டம் மட்டும் ERP சிஸ்டம் செய்யறது ஐடியா. இதுல கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்றது, பில்லிங் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் தான் ஐடியா. இப்ப இந்த கம்ப்ளெக்சிட்டி இந்த இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் மட்டும் செய்யணும்னு யோசிச்சு இப்போ என்ன நீங்க திடீர்னு சேஞ்ச் பண்றீங்க? குயிக்கா செய்யுங்க, எதாண்டால டைம் இல்லையா? ஓகே சார். ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து பெருசா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து நெக்ஸ்ட் வீக்ல கொடுத்துட்டு பழங்கல நான் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செஞ்சு ஒரு சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கு. இப்போ ஓகே சார். இப்போ ஓகே சார். ஐயா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் 2-3 டேஸ்ல கொடுத்துறேன் சார். ஓகே. அது நான் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் செய்யறேன் சார். நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க சார். சரியா? ஓகே. இல்ல அது டாக்குமெண்டேஷன் நீங்க இவ்வளவு சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சு காட்டுவேன். சின்ன மிஸ்டேக்ஸ்னா கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? ஓகே 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 சார். ஓகே உங்களுக்கு ஐடியா கிடைச்சி தானே? இப்போ என்னென்னா நான் ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் போனாலும் இப்போ இந்த ஃபைனல் இயர்ல போனீங்கன்னா இவ்வளோத்துக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். உங்களுக்கு எப்படி கண்டென்ட் இருக்கணும்னு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. விளங்கிச்சா? உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கணும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கணும்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ எல்லாம் டெப்த்தாக நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. விளங்கிச்சா? இப்போ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு மெத்தடாலஜி பாட்டுக்குள்ள இது இருந்தால் காணும். விளங்கிச்சா? இப்போ நான் சொல்ற மாதிரி இப்படி 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த ஹெட்டிங்கை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் ஆஃப் டெஸ்டிங் ஃபேஸஸ் இருக்கணும், இதுகள் மட்டும் இருந்தா காணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விளங்கிச்சா? இது நான் ஆக்சுவலாக நான் செய்தபடியே உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இவ்வளோதுக்கெல்லாம் யாரும் என்ன ஃபைனல் ப்ராஜெக்ட்ன்றது நீங்கள் படித்த ஐடியாவை அப்ளை பண்ணுறது தான். இவ்வளோதுக்கு நீங்கள் ஐடியா எடுத்துருக்கிறீங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போயிட்டு ஃபைனல் இயர் போனீங்கன்றால ஃபைனல் இயர் போனாலும் நீங்கள் தான் ஓனாக தான் செய்யணும். உங்களுக்கு இப்போ நான் படிப்பிச்சதான் சொல்லி தருவாங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூண்டா இப்போ என்ன, இன்ட்ரடக்ஷன்டா என்ன, இன்ட்ரடக்ஷனுக்குள்ள என்னென்ன பாடிஸ் இருக்கணும், சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கணும், லிட்ரேச்சர் ரிவ்யூண்டா என்ன, லிட்ரேச்சர் ரிவ்யூக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கணும், மெத்தடாலஜிண்டா என்ன, அதுக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கணும், டிசைன் பார்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள என்னென்ன இருக்கணும், சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 இதுக்குள்ள என்னென்ன இருக்கணும், இதெல்லாம் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இவ்வளோ டெப்த்தாலாம் சொல்லி தர மாட்டான். விளங்கிச்சா? இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் போனீங்கன்னா உங்களுக்கு விளங்க. ஏன்னா நாங்களாம் படிச்சுனாங்க தானே, அதால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. அவங்க உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் கிளாஸ் எல்லாம் 2 கிளாஸ் 3 கிளாஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஃபுல் கண்டென்ட் பாடி எப்படி இருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும்னு சொல்லி சாப்டர் 1 சாப்டர் 2ல என்ன இருக்கும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள என்னென்ன இப்படி இல்லாமல் இப்படி செய்யுங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. விளங்கிச்சா?
இப்ப இதெல்லாம் நான் செய்தபடியால தான் உங்களுக்கு இதெல்லாம் 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த ஐடியாவில் எங்களுக்கு ப்ரீவியஸ் பேட்சில் இருந்த ஆட்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் கேட்டு தான் நான் எல்லாம் அப்ளை பண்ணி செய்தேன். ஓகே ஓகே சார். இப்போ பாருங்க நான் டெஸ்டிங் பார்ட்டை தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அதில் விளங்கிச்சு உங்களுக்கு. அது அப்புறம் பாருங்க அக்யூரேசி ஆஃப் சிங்கிள் இமேஜஸ் அண்ட் செவரல் ரெக்கக்னிஷன். இது ஏன்னா இது சொல்றேன்னு சொன்னா இது கொஞ்சம் ஹார்டானது. இதை படிச்சிட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏடிஎம்ல வர இதுகளில் இருக்க அப்ளிகேஷன்ல இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு எப்படி எப்படி செய்யலாம்னு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சி விளங்கிச்சா. அதுக்காண்டி தான் நான் எல்லாருமே ஃபுல் ஸ்ட்ரக்சராக சொல்றேன். விளங்கிச்சா. அப்போ நான் டெஸ்டிங் பார்ட் எப்படி செய்திருக்கேன்னு பாருங்க. அக்யூரேசி ஆஃப் சிங்கிள் இமேஜ் அண்ட் செவரல் இமேஜ் ரெக்கக்னிஷன். ஓகே அப்போ அக்யூரேசி ரேட் எப்படி காட்டுதுன்னா டோட்டல் கவுண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் அதில் சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன் இன்டு 100. இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன். சிங்கிள் இமேஜை போட்டால் சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன் இவ்வளவு, மல்டிபிள் இமேஜை போட்டால் சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன் இவ்வளவு. ஏன்டா மல்டிபிள் இமேஜ் போகிற நேரம் நீங்கள் வேறு வேறு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருப்பீங்க. என்ன விளங்கிச்சா. சிங்கிள் இமேஜை போட்டிங்கன்னா உங்களோட இதுகள் இவ்வளத்துல இருக்கு, ரெக்கக்னிஷன் ஒன்றா தான் இருக்கும். ஒரு சிரிச்சபடினா சிரிச்சபடி மட்டும் தான் இருக்கும். மல்டிபிள் இமேஜ் போகிற நேரம் இன்சர்ட் பண்ணுற நேரம் என்ரோல்மெண்ட்டில் உங்களோட அந்த அல்கோரிதம் என்ன ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்கும் இமேஜை. பழனிச்சா பாருங்க சிங்கிள் இமேஜ் போட்டால் அன்சக்ஸஸ்ஃபுல் ரேட் கூடவா இருக்குது, மல்டிபிள் இமேஜ் போகிற நேரம் சக்ஸஸ்ஃபுல் இமேஜ் என்ன இருக்குது அன்சக்ஸஸ்ஃபுல் குறைவாக இருக்கு. விளைச்சா அக்யூரேசி ரேட் ஆஃப் சிங்கிள் இமேஜ் ரெக்கக்னிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேசி ரேட் 70. மல்டிபிள் இமேஜ் போடுற நேரம் ஒரே ஆள்னு சிரிச்ச மாதிரி அழுத மாதிரி வேறு வேறு தாடி வச்சதோட அப்படிலாம் கணக்க டிஃப்ரெண்ட் கண்ணாடி போட்டு அப்படி நீங்கள் எடுக்கிற நேரம் வந்து உங்களோட ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவு கூட. ஏன்னு சொன்னால் அதை வச்சு ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு இமேஜ் வந்து அந்த அல்கோரிதம் எடுத்துடும் ஈஜின் ஃபேஸஸ். விளைச்சா ஓகே வஹாப் நான் உங்களுக்கு சொல்கிற விளங்குதா. ஓகே அப்போ அப்படி வந்து இதாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்க அக்யூரேசி ரேட் ஆஃப் சிஸ்டம் ரெக்கக்னிஷன் அக்கார்டிங் டு த வேரியஸ் டேட்டா, நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் ரெக்கக்னிஷன். பாருங்க ஆக்சுவல் ஃபேஸஸை போடுறேன். அடுத்த ஃபேஸ் வித் கேப் அண்ட் ஸ்பெக்ஸ், கேப் போட்டு ஃபெக்ஸ் போட்டு எத்தனை ரெக்கக்னிஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்த நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் இந்த சிஸ்டத்தை ஃபேஸும் கேப்பும் மட்டும். ஃபேஸ் வித் ஸ்பெக் கேப் எடுத்துட்டு இது ஸ்பெக்ஸோட. அடுத்தது ஃபேஸ் வித் க்ளோஸ் மவுத், மவுத்தை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன். விளைச்சா அப்படி ரெக்கக்னிஷன் காட்டியிருக்கேன். அப்படி காட்டுற நேரம் எந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் எவ்வளோ அன்சக்ஸஸ்ஃபுல் ரேட் எவ்வளோ. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் காட்டியிருக்கேன். இப்படி விளைச்சா ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வித் ஃபேஸ் பாருங்க நான் காட்டுறேன். பின்னுக்கு இந்த ரிசல்ட்ஸ் கீழே செய்திருக்கேன் பாருங்க காட்டுறேன். இதுதான் டெஸ்டிங் பார்ட். உங்களுக்கு விளங்குதா இப்போ நான் சொல்றது. வஹாப் இங்க பாத்தீங்க உங்களுக்கு டெஸ்டிங் பார்ட் எப்படி நான் செய்திருக்கேன் விளங்கிச்சா. ஓகே பாருங்க கிளாஸ் போட்டு எடுத்திருக்கிறேன். அப்போ அது பாஸ் ரிசல்ட்ஸ்ன்னு காட்டுது. கேப் போட்டு எடுத்திருக்கேன் பாஸ் ரிசல்ட்ஸ். சரியா பாருங்க அப்படி எப்படி என்ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாஸ் ரிசல்ட்ஸ் காட்டுது நிரோஷன். கேப்பன் இது போட்டு எடுத்திருக்கேன் பாஸ் ரிசல்ட்ஸ் காட்டுது. கேமரா க்ளோஸாக இருந்து எடுக்கிற நேரம் பாருங்க கேப்பும் கண்ணாடியும் போட்டு எடுத்திருக்கேன். கேமரால தூரத்தில் இருக்கிற நேரம் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே தென் பாருங்க க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மவுத்தை க்ளோஸ் பண்ணி எடுத்த நேரம் ஃபெயில் ஆயிட்டு ரெக்கக்னைஸ் ஆகல. பாருங்க ஒரு சைட் க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாத்தீங்க ஃபெயில் ஆயிட்டு. அப்புறம் இன்னும் ஒரு சைட் க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபெயில் ஆயிட்டு பாத்தீங்களா. ஆனா இது பாத்தீங்களா இது எடுத்துட்டு இருக்கு. ஓகே அது ஐ எல்லாம் எடுத்து தான் ஃபுல் ஃபீச்சர்ஸ் மோஸ்ட்லி விளங்குது தானே அதெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்களா. இப்போ பாருங்க இதை ஸ்கார்ஃபை கழட்டிட்டு எடுத்திருக்கேன்னு பாத்தீங்களா பாஸ் ஆகுது. பென் டிரைவ் கொண்ட வாயில வச்சு எடுத்திருக்கேன். மவுத்தை க்ளோஸ் பண்ணி பாத்தீங்களா ரெக்கக்னைஸ் ஆகுது. கிளாஸை கலட்டிட்டு எடுக்கிறேன் பாத்தீங்களா ரெக்கக்னைஸ் ஆகுது பாஸ் ஆகுது. பாத்தீங்க கேப்பை போட்டுட்டு எடுக்கிறேன் பாருங்க முகத்தை ஒரு விதமா வச்சுட்டு எடுக்கிறேன் பாஸ் ஆகுது. ஓகே கண்ணாடி போட்டு எடுக்கிறேன் பாஸ் ஆகுது. பாருங்க இன்னும் ஒரு ஆளை பாருங்க இன்னும் ஒரு ஆள் எடுக்கிறேன் பாஸ் ஆகிருக்கு. பாருங்க சைட் ஷேப் எடுக்கிற நேரம் ஃபெயில் ஆகிட்டு விளங்கிட்டா. ஓகே விளங்குது. இதுகள் தான் டெஸ்டிங்ன்றது. இப்படி நீங்க உங்களோட டெஸ்டிங் பார்ட்ஸ்ல காட்டும். ஓகே பாத்தீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னு ஃபெயில் ஆயிட்டு. இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்களா ஃபெயில் ஆயிருக்கு. கண்ணாடி போட்டு எடுக்க பாஸ் ஆயிருக்கு. கேப் போட்டு எடுக்கலாம் பாஸ் ஆயிருக்கு. பாருங்க ஒரு சைடை க்ளோஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டு. அதர் சைடையும் க்ளோஸ் பண்ண பாருங்க ஃபெயில் ஆயிட்டு. நெத்தியை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க ஃபோஹெடை க்ளோஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டு.
என்ன பாருங்க ஒரு சைடு க்ளோஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டு. அப்படியே ஃபுல்லா கேமராக்கு முன்னுக்கு இருக்க பாத்தீங்க பாஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா க்ளோஸ் பண்ண பாருங்க ஃபெயில் ஆயிருக்கு. கேப் போட்டு எடுக்க பாருங்க பாஸ் ஆயிருக்கு. பாருங்க டேட்டா பேஸ்ல இல்லாத ஒரு ஆளை போட பாருங்க ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே கண்டிஷன் மீட் ஆல்ரெடி ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகுது. பாருங்க அன்னோன் பர்சன் அந்த என்டர் பட்டன்ன்றது வரையில பாத்தீங்களா ஃபெயிலியர். என்ன ஒரு ஆளை வைக்க பாத்தீங்களா அன்னோன் பர்சன் படிட்டு அன்னோன் பர்சன் என்டர் பட்டன் வரையில வந்து பட் ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது. ஆனா யாருன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் ஆகுது இல்ல. ஏன்னா நீங்க என்ரோல் பண்ணையில தானே அதுல டேட்டா பேஸ்ல. ஓகே ஃபெயிலியர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இந்த கோடிங் ஸ்பாட்டில் கார்டு இருக்கேன். ஓகே இதெல்லாம் அப்பெண்டிக்ஸில் கோடிங் ஸ்பாட்டை கார்டு இருக்கேன். இதில் வச்சு தான் நான் பாருங்க இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு உங்களுக்கு. இதை வச்சு தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்கள் எடுத்திருக்கேன் டெஸ்ட் பண்ணி. ஓகே இதை தானே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. ஆக்சுவல் ஃபேஸஸ் வித் கேப்போட ஆக்சுவல் ஃபேஸஸ் 40 டைம்ஸ் வச்சிருக்கேன். 40 டைம்ஸில் சக்ஸஸ் ஆயிருக்கு 36, ஃபெயிலியர் ஆயிருக்கு 4 டைம்ஸ். ஃபேஸ் வித் கேப் அண்ட் ஸ்பெக்ஸும் கேப்பும் போட்டு ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்க 16 டைம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு 40 டைமில். அன்சக்ஸஸ் ஆயிருக்கு 40 டைம்ஸில் 24. ஃபேஸ் வித் கேப்போட மட்டும் ஃபேஸ் வந்து பாருங்க சக்ஸஸ் ஆயிருக்கு 32, ஃபெயிலியர் ஆயிருக்கு பாருங்க 8, மொத்தம் 40 டைம்ஸ். எல்லாமே 40 டைம்ஸ் தான் செய்திருக்கு. பழகிச்சா ஃபேஸ் வித் கேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஃபேஸ் வித் ஸ்பெக்ஸோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 டைம்ஸில் வந்து 30 டைம்ஸ் சக்ஸஸ் ஆயிருக்கு 10 டைம் ஃபெயிலியர். பாருங்க ஃபேஸ் வித் க்ளோஸ் மவுத்தோட பாருங்க 36 டைம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு 4 டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு 40 டைம்ஸில். இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 ஃபெயிலியரை பார்த்தீங்கன்னா 50 வருது. பழகிச்சா அப்போ டோட்டல் கவுண்ட் பாருங்க 200ல் வந்து 50 டைம் வந்து ஃபெயிலியர், 150 சக்ஸஸ்ஃபுல், 150 சக்ஸஸ்ஃபுல். அப்போ இனி இதில் வச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கேன் ஹிஸ்டோகிராம். பழகிச்சா ஓகே. டெஸ்ட் ஆக்சுவல் ஃபேஸஸ் பாருங்க. டெஸ்ட் ஆக்சுவல் ஃபேஸஸை போட்டிருந்தா நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ரெகக்னிஷன் 36, 40 அவுட் ஆஃப் 40ல் 36 சக்ஸஸ் ஆயிருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்கு 4 டைம். When the actual faces are captured with camera, it recognizes the most and cannot recognize some. And some of the number of successful recognition is higher than the number of unsuccessful recognition, which is given in the chart. Okay. அடுத்த பாருங்க ஸ்பெக்ஸ் போட் எடுத்திருக்கேன். ஸ்பெக்ஸ் போட் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ரெகக்னிஷன் 16 தான், அன்சக்சஸ்ஃபுல் ரெகக்னிஷன் பாருங்க 14. இந்த ஃபுல்லான கம்ப்ளீட் நல்ல சிஸ்டம் வண்டியில பாருங்க என் ஃபெயிலியரும் இருக்குதா இல்லையா விளையாச்சா. ஆனா நான் அதை டெஸ்டிங்ல காட்டியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி விளையாச்சா. The above chart shows the number of successful recognition is slightly lower than the number of unsuccessful recognitions when the captured images are with the caps and specs. Difference in the number of recognition in the form 1620 show in the chart as a captured face is image is having some difference is wearing cap and specs from the image is already contained in the database. Okay, இது விளங்கிச்சா. அடுத்த பாருங்க ஃபேஸஸ் வித் கேப். ஃபேஸஸ் வித் கேப்போட பாருங்க சக்சஸ்ஃபுல் 32, ஃபெயிலியர் 8. இப்போ அதை தான் இதில் காட்டியிருக்கேன். ஓகே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வித் ஸ்பெக்ஸோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 சக்ஸஸ் 10 ஃபெயிலியர். க்ளோஸ் மவுத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க 36 வந்து சக்ஸஸ்ஃபுல், ஃபெயிலியர் வந்து 4. ஓகே அப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை பாருங்க 200 150 × 100 அப்போ 75% என்ன சக்ஸஸ் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் த லாகின் அப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அதை கேட்டீங்க. ஓகே இன்புட் த டெஸ்ட் டேட்டா டைப்பிங் அ வேலிட் கார்ட் நம்பரை வேலிட் நம்பர் அடிச்சா 16 டிஜிட்ஸ் நம்பரை அண்ட் பின் அண்ட் பாஸ்வேர்ட் பின் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு சக்ஸஸ். எஸ் அது நாங்கள் காட்டினானா இல்லையா. டைப் த இன்வெலிட் கார்டு நம்பர் ஒரு இன்வெலிட் கார்டு நம்பரை டைப் பண்ணன்னு சொன்னால் ஆத்தென்டிகேஷன் என்ன ஆகணும் ஃபெயிலியர் ஆகணும் எக்ஸ்பெக்டட். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு இன்வெலிட் கார்டு நம்பர். அப்போ ஆக்சுவலாக அதுவும் சரி சக்ஸஸ். டைப்பிங் த இன்வெலிட் பாஸ்வேர்ட் நம்பர் அடிச்சுன்னு சொன்னால் ஆத்தென்டிகேஷன் என்ன ஆகணும் ஃபெயிலியர் எக்ஸ்பெக்டட். பட் பாஸ்வேர்டாக நாட் கரெக்ட்னு சொல்லி வந்திருக்கு ஆக்சுவல் அவுட்கம்.
அப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் பாஸ்வேர்டா நாட் கரெக்ட் ஓ பாஸ்வேர்ட் ராங் என்று சொல்லி மெசேஜ் வரும். அதுவும் சரி. வித்தவுட் கிவிங் த கார்ட் நம்பர் authentication failure. சரியா? authentication failed and message should be please enter the number. அப்படி வரணும் உங்களோட சிஸ்டம் செய்கிற நேரம் அப்படி ஒரு authentication மெத்தட் வரணும். விளைச்சா நீங்க ஏதாவது நம்பர் அடிக்காம அடிச்சிட்டீங்களா? விளைச்சா ஓகே அப்போ ஓகே without giving the pin number and authentication failure. The authentication failed and message should be password cannot be empty. சரியா? பாஸ்வேர்ட் cannot be empty ன்னு சொல்லி வரணும். அதுவும் சக்சஸ் ஆயிருக்கு. ஓகே அடுத்த பாருங்க யூஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ். அதை பத்தி சொல்லியிருக்கேன் என்னென்ன செய்யிருக்கேன். This testing is prepared in an effort to ensure design system is meet the customer specifications or fixing the issues that resolved in the current ATM system. In this level, user work with the design system to figure out the test results. Okay, the procedures of customer testing was implemented by the build the system connections and the distributions of surveys as a major information collections from the unique those who use ATM machines. The collected information has it weighted as it is a direct reviews and also those who loaded their set of questions seems comfortable way easy going procedures as their gestures and exports their ideas. Survey techniques நான் இங்க யூஸ் பண்ணிருக்க survey techniques questionnaires last class நான் சொன்ன மாதிரி okay. Survey techniques has been selected to get the customer feedback and the results become considerable amount of information can be gathered from the huge number of users in a short period of time frame. Compared to other methods, questionnaires are cheapest way of information gathering and frequently viewed in a simple and fast to manage. It could be simple to assess the problem or failures and changes when the information gathered. Okay, this is the ensures the questionnaires is well suited for the information collections. அதுக்கப்புறம் அப்படி நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் என்றதை பற்றி இதில் நான் டாக் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ இதை நான் மிச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லித்தரேன். கொஞ்சம் தான் அங்கே இருக்குது. ஓகேவா? ஓகே ஹலோ ஓகே அங்கே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸும் இது தான் இருக்குது. ஓகே சார் ஓகே தேங்க்யூ. அப்போ நான் உங்களுக்கு மெயில் பண்ணி விடுறேன். ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே.